වහන්සේගේ ලේවල බලයත් ஆகவே இயேசுவின் இரத்தத்துள்ள வல்லமை දේව වචනය තුල තිබෙනා වූ සවිවත්භාවය හා මඟ පෙන්වීමත් இந்த தேவ வார்த்தைக்குள்ளான வல்லமை வழிநடத்திப்பும் සුදාත්මයන් වහන්සේගේ අනුග්‍රහයත් பரிசுத்தாவினுடைய கிருபையும் පාවිච්චි කරමින් සභාව යක්ෂයාට විරුද්ධව සටන් කිරීමට සවිමත් වෙන්න ඕන. සියලු බල ඇති යහපත් දෙවියන් වහන්සේ ඔබට අනේක වාරයක් ප්‍රශංසා වේවා. சர்வலுமில்ல ஆண்டவரே உமக்கு பல கோடி கணக்காக உமக்கு துதி செலுத்துகிறோம். ඔබ යහපත්, ඔබගේ කරුණාව සදාකල් පවතිනවා. நீ நல்லவர், உம்முடைய கிருபையும் நித்தியமானது. මේ සවස් වේලාවේ මේ ගෘහයේ සිටින්න ඔබ කැඳවන ලද විවිධ අය. ஆண்டவரே இந்த நாள் உம்முடைய மாளிகையிலே நீர் அழைத்தான பல பேர் இருக்கின்றார்கள். ඔබ ස්වර්ගයේ සිට අප දෙස ඔබගේ ඇස්සර බැලුව මැනව. ஆண்டவரே நீர் பரலோகத்திலிருந்து எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. කන් විවර කළ අපේ යාඥාව ඇසුව මැනව. ஆண்டவரே உம்முடைய செவிகளை திறந்து எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்பீராக. ඔබගේ අත දිගු කොට අපිට ආශිර්වාද කළ මැනව. ஆண்டவரே எங்களுடைய தாழ்மையை கண்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக. දැන් ඔබගේ ලියවිලි අසන අය සහ දුර්වල අප දෙදෙනා ඔබගේ අතේ අරතර එනවා. ඔබට බාරයි කැපයි යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ஆண்டவரே வார்த்தை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம், கேட்கிற அடியாரை ஒப்புக் கொடுக்கிறோம், பேசுகிற பலவீனரை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசுவீராக, ஆசீர்வதிப்பீராக, இயேசுவின் நாமத்தினாலே ආමේන්. ஆமென். හොඳයි අපි වාඩි වෙමු හැම කෙනෙක්ම. நல்லது, நாங்கள் யாவரும் அமர்ந்து கொள்வோம். සෑම කෙනෙකුටම යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මිහිරි සවස් වේලාවක් දේව අභිමුඛයේ ප්‍රාර්ථනා කර සිටිනවා. இந்த இனிமையான மாலை பொழுதிலே உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடனே வரவேற்கின்றோம். අපි මේ දිනවල අධික යාඥාවන් ඒ වගේම සූදානම් වීම කැපවීම මැදියේ සිටිනවා. මක්නිසාදයක් අපි 2017 වර්ෂයේ කූඩාරම් මංගල්‍යයට ලංකාවේ පමණක් නෙවෙයි ලෝකේ විවිධ ස්ථානවල සිටින බැතිමතුන් අපි ඒක රාශි වෙන්න යනවා. අගෝස්තු 14 වෙනිදා සිට 17 වෙනිදා දක්වා ආනමඩුව ප්‍රදේශයේ සේරු කැලේ පවත්වන්නට යනා වූ මෙම කූඩාරම් මංගල්‍යයට சேருக்கலை என்றான ஆனமடு பிரதேசத்தில் இருக்கிற இடத்திலே எங்களுடைய 2017ஆம் ஆண்டுக்கான கூடார பண்டிகை நடைபெற இருக்கின்றது. அதற்கென்று இலங்கை சபைகளிலும் அதிவண்ணமாக வெளிநாடுகளில் உள்ள சபைகளிலும் தேவ பிள்ளைகள் எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபத்திலும் ஐக்கியத்திலும் அதிவண்ணமாக அர்ப்பணிப்போடும் கூட ஒன்று சேர்ந்து இன்று வரை இணைத்திருக்கின்றார்கள். මේ වෙද්දී සභාව තුළ 65%කට වඩා සූදානම් වීමේ කොටස් මා විශ්වාස කරනවා පෞද්ගලිකවත් කණ්ඩායම් හැටියටත් ඒ වගේම පොදු සංවිධාන වැඩවලදී අපි සාර්ථකයි. இந்த கூடார பண்டிகைக்கென்று 165 விதமான வேலைகள் ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. தனிப்பட்ட முறையிலும் குழுக்களாகவும் எல்லோரும் ஒன்றிணைந்து இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ඉදිරි දින කීපය තුල අපට තවත් තිබෙන්නේ දින 10කටත් වඩා අඩු කාල පරිච්ඡේදයක්. අපි එහිදී යාඥාවෙන් දේව කරුණාවෙන් අපි සියල්ල ජය ගන්නට බලාපොරොත්තු වෙනවා. இன்னும் 10 நாட்கள் அளவே எங்களுக்கு இந்த கூடார பண்டிகைக்கென்று இருக்கின்ற 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதற்கென்று நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். මා දිනපතා අත්දකින විශේෂිත දෙයක් තමයි කොපමණ ජනතාවක් සිටියත් කොපමණ භෞතික සම්පත් තිබුණත් කොපමණ දක්ෂතාවයන් සහ හැකියාවන් මිනිසුන්ට තිබුණත් ජය ගැනීමට අවශ්‍ය කරන එකම රහස නම් යාඥාවයි. என்றால் நான் நினைப்பது என்னவென்றால் எங்களுக்கு பணம் பொருட்கள் அல்லது ஜனத்தின் அதிகமாக இருந்த போதிலும் ஜெபத்தை அன்று வேறு ஒன்றினாலும் எங்களுக்கு ஜெயிக்க முடியாது என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். මේ ලෝකයේ ඇතැම් දේවල් තිබෙනවා මනුෂ්‍ය බලය ඒ වගේම මූල්‍යමය බලය පාවිච්චි කරලා ජය ගන්න පුළුවන් අවස්ථා සහ දේවල්. என்றால் எங்கள் இருக்கின்ற பலம் பொருள் பலன்களை கொண்டு செய்ய வேண்டிய ஜெயிக்கக்கூடிய சில காரியங்கள் உண்டு. නමුත් සමහරක් දේවල් තිබෙනවා ඔය කිසිම දෙයකදී ජය ගන්න බෑ දෙවියන් වහන්සේට යටත් වී තමා කමාව අයදගෙන යාඥා කළොත් හැරෙන විට. ஆனாலும் இன்னும் சில காரியங்கள் உண்டு. அதற்கு எங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிப்பதற்கூடாகவே நாங்கள் பதிலை பெற்றுக் கொள்ள முடியும். බයිබලයේ සිටින අනාගත වක්තෘවරුන් අතරින් ඉතා ප්‍රබල අනාගත වක්තෘවරයෙකු යෙරමියාගේ ජීවිතයේ ඔහු ඉතාමත්ම අසීරු අවස්ථාවකට ජීවිතේ මුහුණ දුන්නා. என்றால் வேதத்திலே பார்க்கும் பொழுது அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கின்றார்கள். ஆனாலும் அதில் விசேஷித்தவராக எரேமியா காணப்படுகின்றார். அவருடைய வாழ்க்கையில் இக்கட்டு ஏற்பட்ட பொழுது அவர் முகம் கொடுத்த சில காரியங்கள் உண்டு.
ප්‍රේමවන්තනි දෙවියන් වහන්සේ තෝරාගත්තයි කියලා මිනිසුන්ට පීඩා නැතුව යන්නේ නැහැ. தேவன் பிரியமானவர்களே தேவன் தெரிந்து கொண்டார் என்பதை நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் இல்லாமல் போவதில்லை. ආලේපය අභිෂේකය බලය දීමනා තිබුණයි කියලා මේ මිනිස්සුන්ට පීඩා නැති වෙන්නේ නැහැ. எங்களுக்கு அபிஷேகங்கள் வரங்கள் வல்லமைகள் இருந்தது நிமித்தமாக போராட்டங்கள் இல்லாமல் போவதில்லை. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේම පැවසුවා ලෝකේ නුඹලාට පීඩා තිබේ නමුත් ධෛර්යමත් වෙලම ලෝකෙන් ජයගතිමි කියලා. ஆனாலும் இயேசுவே சொல்லுகிறார் உங்களுக்கு உலகத்திலே உங்களுக்கு பாடுகள் உண்டு ஆகவே ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லுகிறார். පීඩාව කරදරය කියන දෙය කිතුණුවාව පරාජය කිරීමට නොවේ ඔහුගේ හෝ ඇයගේ ඇදහිල්ල වැඩි කිරීමට දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරන්නා වූ එක මාධ්‍යයක් තමයි පීඩා සහිත වෙලාවක්. போராட்டம் அல்லது சவால்கள் என்பது ஒரு கிறிஸ்தவனோட வாழ்க்கையை தோல்வியை அடைவதற்காக அல்ல தேவன் எங்களுக்கு நியமித்த காரியங்களின் நிமித்தமாக போராடி ஜெயிப்பதற்கான வழிகளாக காணப்படுகின்றது. එනිසා දුක් වේදනාවන් කරදර සහ පීඩාවන් කියන දේ තමාගේ ජීවිතයේ අසාර්ථකත්වයේ කොට සලකන්නේ නැතුව ඒ මාව සාර්ථක කිරීමට දෙවියන් වහන්සේට මා සමග ගනුදෙනු කිරීමට දෙවියන් වහන්සේ දුන්නු වෙලාවක් හැටියටයි අපි සලකන්න ඕනේ. எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற போராட்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலேயே வீழ்ச்சியோ தோல்வியோ என்று எண்ணாத படிக்க எங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பதற்கான ஆயுதம் என்று நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். මක්නිසාදයක් දෙවියන් වහන්සේ මිනිස්සාව මැව්වා නම් ඒ මිනිස්යාගේ හිසකේ වැටීම පවා උන්වහන්සේ දන්නවා නම් මිනිස්යාගේ සියලු කාරණා උන්වහන්සේ විමසනවා නම් මිනිසෙකුට පැමිණෙන පීඩා දෙවියන් වහන්සේ නොදැනුවත්ව නෙවෙයි උන්වහන්සේ මුළුමනින්ම දැනුවත්ව නමුත් ඒ පීඩාව මැද්දේ දෙවියන් වහන්සේට කිරීමට යමක් තිබෙනවා උන්වහන්සේ ගෞරවය ලබන්න යුතුව තිබෙනවා. ஏனென்றால் தேவன் மனிதனை சிருஷ்டித்தாரானால் அவனை தெரிந்து கொண்டாரானால் அவனை ரட்சித்திருந்தால் அவனுக்கு வருகின்ற போராட்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் யாவற்றுக்கும் பதில் கொடுக்க தேவன் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவராகவே காணப்படுகின்றார். මිනිස්සු හැටියට පීඩාවක් ඇද්දී අපි කවුරු නමුත් යම් කිසි විදිහට සැලෙනවා යම් ආකාරයකට සැලවීමක් ඇති වෙනවා. சில வேளையில் எங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும் பொழுது நாங்கள் சில வேளையிலே நாங்கள் அதிர்வது உண்டு அல்லது சோர்ந்து போவதுண்டு. නමුත් ප්‍රේමවන්තනි ආත්මික ජීවිතයේ යම් කිසි අධීරයන් වලට ආවහම පීඩාව කියන එක ඒ 16 හෝ 16 නැත්නම් මේ දෙවියන් වහන්සේගේ දරුවා දන්නවා මේ වෙලාවේ මට දෙවියන් වහන්සේ කතා කරන්නට ඒ වගේම දෙවියන් වහන්සේ මට ඓශ්චර්යයක් කරන්නට ඒ වගේම උන්වහන්සේ මට මාර්ගයක් අරින්නයි දෙවියන් වහන්සේ යන්නේ කියන පණිවිඩය ආත්මිකව මේරු අය දන්නවා පීඩා සහිත වෙලාවන් වලදී. என்றால் எங்களுக்கு பாடுகள் போராட்டங்கள் வரும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரன் ஊழியக்காரி அல்லது விசுவாசியாக தேவ பிள்ளைகள் என்பவர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேளை என்பது தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய அல்ல ஒரு ஆச்சரியமான காரியங்களை செய்வதற்கென்று தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறார் என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். අර වචනයක් වෙනවා ඔබට කියන්න. நான் எனக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது உங்களுக்கு சொல்வதற்கு. පීඩාව කියලා කියන්නේ බෙදාගත යුතු දෙයක් නොවේ දරාගත යුතු දෙයක්. போராட்டம் அல்லது சோதனை என்பது மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதல்ல அவள் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டியதாக இருக்கின்றது. බොහෝ අය පීඩාව දරාගන්න දන්නේ නැති නිසා ඒක බෙදා ගැනීමෙන් අන් අයව අපහසුතාවයට පත් කරනවා. இந்த போராட்டம் வரும் பொழுது ஒரு சிலர் தாங்கள் மாத்திரம் அதை அனுபவிக்க வேண்டும் என்று தெரியாதபடியினாலே மற்றவர்களோடு கூட அவர் பகிர்ந்து கொள்கின்றார்கள். ලෝක එකම ගැලවුම් කාර්යන වන යේසුස් වහන්සේ තමාට කුරුසිය කරඩ දුන් කල්ලි උන්වහන්සේ කුරුසිය බෙදාගත්තේ නැහැ. උන්වහන්සේ කුරුසිය දරාගත්තා. என்றால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய தோளின் மீது சிலுவை வரும் பொழுது அவர் மற்றோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. அவர் தானாகவே அதை சுமர்ந்தார். කුරුසිය බෙදා ගන්න ඕන කෙනෙකුට පුළුවන්. என்றால் சிலுவை என்பதை யாரோடும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். කුරුසිය දරා ගන්නයි මිනිසුන්ට බැරි. ஆனால் அந்த சிலுவையை சகித்துக் கொள்வதற்கான நேரால் முடிவதில்லை. මේ නිසා තමයි අත්දැකීම් අවම ஆகவே அனுபவத்தோடு கூட ඇදහිල්ලෙන් නොමේරු விசுவாசத்திலே உறுதியாயிருந்து අයට තමාගේ ජීවිතේ පීඩාව එද්දී ඒ අය කරන දෙයක් තමයි මුඛයෙන් අන් අයට පීඩාව විග්‍රහ කරනවා. ඒ පීඩාවේ තියෙන බරපතල දරා ගන්නට බැරුව සුසුම්ලනවා. නමුත් ඇදහිල්ලෙන් මෝරා සවිමත්ව සිටින කෙනා නිශ්ශබ්දතාවෙන් යාඥාවෙන් දරා ගන්නවා පීඩාව දන්නවා මේක සුළු වේලාවකට පමණයි ඒක ඊළඟ පැයදී පහවෙන්ට යනවා කියලා. ஆகவே போராட்டங்கள் வரும் பொழுது ஒரு சிலர் தாங்கள் முடியாமல் தவித்து மற்றவர்களோடு கூட அதை போராடி பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் சோதனையில் இருந்து எங்களுக்கு விடுதலை பெறும் பொழுது மிகப்பெரிய பலனும் அங்கே ஆசீர்வாதம் உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். අනාගත වක්තෘ යෙරමියා 33 වෙනි පරිච්ඡේදයේ ප්‍රථම වචනය සහ දෙවෙනි වචනය අපි කියවා සිටිමු. நாங்கள் எரேமியா 33ஆம் அதிகாரம் 1 2 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். තවද යෙරමියා හිරගෙදර මළුවේ හිරාඩස්සිය සිටිද්දී ස්වාමින් වහන්සේගේ වචනය දෙවෙනි වර ඔහු වෙතට පැමිණ මෙසේ කීය.
எரேமியா இன்னும் காவற்சாலையில் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் அவனுக்கு உண்டாகி அவர் ප්‍රේමවන්තයනි දෙවියන් වහන්සේට සේවය කරන මනුෂ්‍යයා සහ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් පෙනී සිටින කෙනාට හිරය නීතිය ඒ වගේම දඬුවම වේදනාව කියන එක මේ ලෝකයේ තුල තිබෙන ස්වභාවයත් එක්ක සාමාන්‍ය දෙයක් බවට පත් විය යුතුයි. கர்த்தருடைய பிள்ளைகளாக தேவனுக்கு ஊழியம் செய்வர்களுக்கு சிறைச்சாலை அல்லது தண்டனைகள் என்பது அவர்களுக்கு வாழ்க்கையிலே சாதாரணமான ஒரு காரியமாகவே இருக்கின்றது. යේසුස් වහන්සේගේ ජීවිතයේ කෙලවර වෙන්නේ නීතිය ඉදිරිපිට නඩුශාලාව ඉදිරිපිට දඬුවමක් උන්වහන්සේට දී තලා. இயேசுவானவரை பார்க்கும் பொழுது அவர் சட்டத்துக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டு நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டு அவர் அங்கே குற்றவாளியாக தீர்க்கப்பட்டார். අපි සිතුවොත් අපිට යම් කිසි විදිහට මේ ලෝකයේ නීතිය ඉදිරිපිටට හා නීතිය ක්‍රියාත්මක කරන්නන් ඉදිරිපිට බොහෝ වචනවලට තැලෙන්න සිරවෙන්න යෑම අපහාසයක් හෝ දුකක් කියා මේ දේවලියවිල්ලේ සඳහන් ආත්මික වීරයෝ සියලු දෙනාම එහෙනම් පරාජිත මිනිසු වෙන්න ඕන. ஏனென்றால் நாங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது பல வீரர்கள் அல்லது தேவனுடைய ஊழியக்காரர் இருக்கின்றார்கள். அவர்கள் பலவிதமாக அவர்கள் அற்பமாக எண்ணப்பட்டு அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டு அவர்கள் வெட்கப்பட வேண்டிய சூழல்கள் ஏற்பட்டது. அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் யாவரும் தோல்வி அடைந்தவர்களா என்று நாங்கள் கேட்க வேண்டியிருக்கின்றது. මක්නිසාද ලෝකයේ තිබෙන නීතියට දන්නේ දඬුවමක් පැමිණීම පමණයි. නීතියට මිනිසෙක්ව නිවැරදි කරන්න දන්නේ නැහැ. உலகத்தில் உள்ள சட்டங்களை பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் நியாயம் தீர்த்து ஒரு குற்றவாளியாக்க முடியுமே அன்றி அவனை அந்த குற்றத்திலிருந்து விடுதலையாக்க அவர்களால் முடிவதில்லை. නීතිය දඬුවමක් පමුණුවා වරදට දඬුවමක් දුන්නා මිස ඒක නිවැරදි වෙන ක්‍රමය නොදී දඬුවම පමුණුවා මිනිසාව එළියට එව්වාට මිනිසෙක් කවමදාකවත් දඬුවමෙන් හැදෙන්නේ නැහැ. ஒரு மனிதனை சட்டம் என்பது குற்றவாளியாக்கி அவனை சட்டத்துக்கு முன் நிறுத்தி அவனுக்கு தண்டனை கொடுக்கின்றதை அன்றி அவனுக்கு அதை குறித்த அறிவுறுத்தலை கொடுத்து அந்த காரியத்தின் விடுதலையாக்கத்தக்கதான வழியை சட்டம் என்பது சொல்லிக் கொடுப்பதில்லை. සමහරක් විට අපරාධකාරයා ඒ වගේම සුළු වරද කළා දෙදෙනාටම එකතැන ලගින්න වෙන අවස්ථා තිබෙනවා. சில வேளையிலே பெரிய குற்றவாளிகளுக்கும் இல்ல சாதாரண குற்றவாளிக்கு கூட ஒரே கூண்டிலே ஒரே விதமான தண்டனைகளை அனுபவிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் உண்டு. සමහරක් විටදී තමාගේ අතින් සිද්ධ වෙන සුළු වරදට මහා අපරාධකාරයෙක් මෙන් දුක් විඳ දඬුවම් විදින අවස්ථා මනුෂ්‍යන්ට ජීවිතය අත් වෙලා තිබෙනවා. சில வேளையிலே சில அற்பமான சில சிறிய குற்றங்களுக்கும் கூட அவருடைய வாழ்க்கையில பெரிதான தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழல் உருவாவது உண்டு. මම එක විටක සිරගෙදරට දේශනා කරන්න ගිය වෙලාවකදී நான் ஒரு நாள் ஒரு சிறைச்சாலைக்கு நான் தேவனுடைய செய்தியை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. මට ඉඩ ප්‍රස්තාවක් ලැබුණා යම් අවස්ථා කීපයක එහි සිටින මනුෂ්‍යොත් එක්ක කතා කරන්න සහ උන්ට දේශනා කරන්න. அவர்களை சந்தித்து அவருடைய தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக பல சந்தர்ப்பங்கள் என் வாழ்க்கையிலே கிடைத்தது. මම දැක්කා මද්ද්‍රව්‍ය ළඟ තබාගෙන ඉඳලා සිරේ අවුරුදු ගණන් දුක් විඳින අය போதைப் பொருளை தன்னிடத்தில் வைத்திருந்த குற்றத்துக்காக பல வருட கணக்காக ஒரு தண்டனை මිනිස් அனுபவித்திருக்கிறார்கள். ඝාතන කරලා සිරේ සිටින අය ஏனென்றால் மனிதரை கொலை செய்துவிட்டு கொலை குற்றவாளியா தண்டனை அனுபவிப்பவர்களும் ඒ இருக்கின்றார்கள். හැමදෙනාම මධ්‍ය සිටිය තවත් පිරිසක් ඔහුනුත් වරදක් තමයි කරලා තිබෙන්නේ. සමහරක් අය මධ්‍ය සාරබී හැසිරුණු ආකාරය නිසා සීවි කල්ලලා ඔහුනුත් ඒ තැනම වාඩි වී සිටිනවා. அவர்களோடு கூட இன்னும் சில குற்றவாளிகள் காணப்பட்டார்கள். அவர்கள் பெருங்குற்றம் செய்யவில்லை. அவர்கள் மதுபானம் அருந்திவிட்டு தவறான விதத்திலே நடந்து கொண்ட நிமித்தமாக அந்த பெரும் குற்றவாளிகளோடு கூட சேர்ந்து இவர்களும் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். අපි යම් දේවල් වලට දඬුවම් විඳිද්දි சில வேளையிலேயே நாங்கள் சில காரியங்களுக்காக தண்டனை அனுபவிக்கும் பொழுது ඒ දඬුවම ලබන විදිය තුල දැනෙන වේදනාව සමහරක් විට දරන්න බැරි අවස්ථා තියෙනවා. அந்த தண்டனை எங்களுக்கு கிடைத்திருக்கிற விதத்தை பார்க்கும் பொழுது சில வேளையை தாங்கிக் கொள்ளவோ சகித்துக் கொள்ளவோ முடிவதில்லை. හැබැයි සමහරක් විට කර වරදට වඩා මිනිසුන් විසින් දඬුවම් දෙන අවස්ථා මේ ලෝකේ ඕන තරම් තිබෙනවා. ஆகவே அவர்கள் செய்த குற்றத்தை பார்க்கலும் அதிகமான தண்டனை கொடுப்பதை இந்த உலகத்தில் நாங்கள் பல இடங்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. එවිට දඬුවම විඳින මිනිසාට වඩා ඒ දඬුවම දීමට උත්සාහ දරන මිනිසයා අවසානයේ වන්දිය ගෙවන්නේ. அந்த வேளையிலே பார்க்கும் பொழுது அந்த தண்டனை அனுபவிக்கிற பார்க்கிலும் அந்த தண்டனை கொடுத்தவர் அதிக விதமான தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். මිනිසුන් දඬුවම් හරහා පලිගන්න වෙලාවල් තිබෙනවා. சில வேளையிலே தண்டனை நிமித்தமாக சிலர் பழி வாங்குகின்றார்கள். මිනිසුන් දඬුවම් හරහා තමාගේ තිත්තකම පෙන්වන වෙලාවල් තිබෙනවා. அவ்வாறு தண்டித்து அவர் பழி வாங்கிக் கொள்கிறார், கசப்பை தீர்த்துக் கொள்கிறார்கள். දඬුවම් හරහා තමාගේ අවස්ථාව ගැන අන් අයව තලන අවස්ථා සහ ආත්මාර්ථකාමී වෙන අවස්ථා තියෙනවා. சில வேளையிலே சுயநலவாதிகளாக மாறி அவர் மற்றவர்களை தண்டித்து தன்னை நியாயப்படுத்திக் கொள்கின்றார்கள். යේසුස් වහන්සේට දඬුවම් දීම කුරුසිය සිද්ධ වෙද්දී මිනිසු දඬුවම් උන්වහන්සේ
වහන්සේට පමුණවන්නේ මොන හේතු මතද? இந்த இடத்திலே இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது என்ன குற்றத்தின் நிமித்தமாக இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள்? පූජකයෙක් දඬුවම් දෙන්න හදන ඔහුගේ තනතුරට අභියෝගයක් නිසා. ஆசாரியன் தன்னுடைய பதவிக்கு பங்கம் விளைவிக்க போகின்றபடியினால் தண்டனை கொடுக்கின்றான். පරීසියෙක් ලියන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේට විරුද්ධව කතා කරන ඔවුන්ගේ තිබෙන වැරදි දේවල් යේසුස් වහන්සේ පෙන්වන නිසා. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் இயேசுக்கு தண்டனை கொடுக்கின்றார்கள் அவருடைய வாழ்க்கையிலான குற்றங்களை காண்பித்தபடியினால். කාමිච්ඡාචාරය කළ සුංගම් පොලේ සිටිය මිනිසු තමාගේ වරද කරගෙන යන්න ඉඩ නොදෙන නිසා ඒකට විරුද්ධව යේසුස් වහන්සේ ඇඟිල්ල දික් කළා. வரி வசூலிப்பவர்களும் விபச்சாரம் செய்கிறவர்களும் இயேசுவுக்கு தண்டனை கொடுக்கின்றார்கள் தங்களுடைய தொழிலை தொடர்ந்து செய்ய முடியாத தடை ஏற்பட்டபடியினால். නමුත් උන්වහන්සේ දඬුවම විඳින කල උන්වහන්සේ ළඟ තිබුණ ඊ타ත්ම යහපත්ම ගුණාංග. ஆனாலும் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த போதிலும் இயேசுவோட வாழ்க்கையில பார்க்கும்போது நல்ல குணாசீலங்கள் இருந்தது. උන්වහන්සේ දඬුවම මැද්දේ ප්‍රේමයෙන් සහ ඉවසීමෙන් වැඩ කළා. அந்த தண்டனை அனுபவித்த போதிலும் கூட அன்போடும் கூட அதே போல அவர் தயவோடும் கூட நடந்து கொண்டார். මක්නිසාද ප්‍රේමයත් ඉවසීමත් කියන වචන දෙක ක්‍රියාවට නංවන මනුෂ්‍යයා ක්‍රිස්තුස් වහන්සේගේ සැබෑ දරුවෙක්. அன்போடும் அந்த பொறுமையோடு நடந்து கொள்ளும் பொழுது அந்த மெய்யான கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக காணப்படுகின்றார்கள். ප්‍රේමයත් ඉවසීමත් නැතුව දඬුවමක් දරා ගන්න ගියොත් ඒ මනුෂ්‍යයා පලිගන්නෙක් වෙනවා. அன்பும் அதே வண்ணமாக பொறுமையும் அவனுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் அவன் தண்டனை அனுபவிக்கும் பழிவாங்குகின்றவனாக காணப்படுவான். යේසුස් වහන්සේ පලි නොගත්තු නමුත් මිනිසුන් තමන්ට දුන් දඬුවම තමා තුළ වරදක් නැතුව දරාගත්තු තැනන් වහන්සේ ඔවුන්ගේ ගැලවුම් කාර්යය වුණා. இயேசுவானவர் மற்றவர்களை தண்டிக்காதவர்களாகவும் தனக்கு செய்யாத குற்றத்துக்காக தண்டனை வந்த பொழுது ஏற்றுக்கொண்டவராகவே நம்முடைய தேவன் காணப்படுகின்றார். යේසුස් වහන්සේ ලෝකයට දේශනා කළා පමණක් නොවේ. இந்த இயேசுவானவர் இந்த உலகத்தாருக்கு பிரசங்கித்தர மாத்திரம் அல்ல, උන්වහන්සේ ලෝකයට ඔප්පු කළා උන්වහන්සේ දේශනා කළ දේ උන්වහන්සේ කරනවායි කියලා. அந்த இயேசுவானவர் தான் பிரசங்கித்த காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து அதை நிரூபித்து காண்பித்தார். උන්වහන්සේ කිව්වා එක කම්මුලකට ගැසුවොත් අනිත් කම්මුල හරවන්නයි කියලා. இயேசுவானவர் ஒரு கன்னத்து கரைந்தால் மற்ற கன்னத்தை கொடு என்று கூறினார். උන්වහන්සේ ඔප්පු කළා උන්වහන්සේ වරදක් නොකර උන්වහන්සේට දඬුවම් කරද්දී උන්වහන්සේ හැරි මිනිසුන්ට ශාප නොකර උන්වහන්සේ ඔවුන්ට ප්‍රේම කළා. அதே வண்ணமாக இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே தண்டனை அனுபவிக்கும் பொழுது அதை சகித்துக் கொண்டவராகவும் அவர்களை சபிக்காத படிக்கு அவர் பொறுமையாக மன்னிப்பு கொடுத்தவராக இருந்தார். එම නිසා මගේ ප්‍රේමවන්තයනි පීඩා සහිත වෙලාවල් අපේ ජීවිතයට දෙවියන් වහන්සේව එළිදරව් වෙන්නා වූ පැයවල්. ஆகவே பிரியமானவர்களே எங்களுடைய வாழ்க்கையில் வர நம் பாடுகள் ஆனது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு தருகின்ற நேரமாயிருக்கின்றது. දැන් මේ හිර අඩස්සිය සිටින යෙරමියා වෙතට දෙවියන් වහන්සේගේ වචනේ පැමිණියා. இன்னும் காவற்சாலை முற்றத்தில் இருக்க அடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. ඔබ සිතනවාද යෙරමියාට ඒ යුගයේ විවිධ ප්‍රභූවරුන්ගේ ඇඳුනුම්කම් නොතිබුණයි කියලා. அந்நாட்களில் இருந்த பிரபுக்களுடைய அறிமுகம் இந்த எரேமியாக்கு இல்லாமல் இருந்திருக்குமா? ප්‍රේමවන්තයනි අපි සමහරක් විට අඳුරන හැම කෙනෙක්ම අපි එකතු වෙලා දෙවියන් වහන්සේට වැඩක් කරන්නදී අපි තනි වෙන තැන් අනන්තවත් තියෙනවා. சில வேளையிலே நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு தேவனுக்கென்று வேலையிலே செய்யும் பொழுது நாங்கள் தனிமைப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் உருவாகின்றது. සමහරක් පැයවල වල ඔවුන් අපිට උපකාර නොකරන බව අපිට දැනෙන්න පටන් ගන්න පැයවල් තියෙනවා. அவர்கள் உதவி செய்யாத நேரங்களில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உணர்வதுண்டு. නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ යෙරමියා වෙතට ඇවිල්ලා යෙරමියාට දෙනවා පණිවිඩයක්. නුඹ මේ ගේ ඉන්න හිරගේ ඇතුලේ මම නුඹට දෙනවා බලාපොරොත්තුවක්. இந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வந்தவனுக்கு சொல்லுகிறது இந்த சிறைச்சாலைக்குள்ளே உனக்கு ஒரு நம்பிக்கையை நான் தருவேன் என்று. දෙවෙනි පදයේ කියනවා இரண்டாம் வசனம் சொல்லுகிறது ඒක කරන ස්වාමින් වහන්සේද ඒක පිහිටවීම ඒක යොදන ස්වාමින් වහන්සේද යෙහෝවා යන නාමය ඇත්තා වූ තනන් වහන්සේ මෙසේ කියන සේක. இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும் படிக்கு இதை உருவேற்றப்படுகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால் දෙවියන් වහන්සේගේ නාමය හඳුන්වා දෙන උන්වහන්සේ යෙහෝවා ජෛරේ ස්වයම්බූනම් තනන් වහන්සේ බලවන්තයි කියලා. இந்த இடத்திலே யெகோவா என்று அவரை பலமுள்ள தேவன் வல்லமையுள்ள தேவன் நித்தியமானவர் என்பதை காண்பிக்கின்றார். මේ දෙවියන් වහන්සේ කියනවා ඒක කරනවා ඒක පිහිටවනවා ඒක කළ හැකි දෙවියන් වහන්සේ නුඹට මෙසේ කියන සේක. அதை செய்கிறவரும் அதை திட்டப்படுத்துகிறவரும் அதை உருவாக்குறவருமாகிய ஆண்டவராகிய நான் உன்னோடு பேசுகிறேன். උන්වහන්සේ යෙරමියාට කිව්වේ මොකක්ද? இந்த எரேமியாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? දෙවියන් වහන්සේම යෙරමියාට කියනවා இந்த ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார் මම නුඹට කියන්න යන්නේ නැහැ ක්‍රියාත්මක වෙන්නයි කියලා. நான் சொல்லவில்லை உன்னை செயல்பட வேண்டாம் என்று. මම නුඹට කියන්න යන්නේ මනුෂ්‍යයන් ඉදිරි පිටට ගිහලා මනුෂ්‍යව සමග උරණ වෙන්නයි කියලා. ஏனால் மனிதரோடு போய் உருவாட வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. දෙවියන් වහන්සේම යෙරමියාට කියනවා ஆண்டவரே சொல்லுகிறார் යෙරමියා எரேமியாவுக்கு උඹ මට කතා කරපන්. எரேமியா என்னை நோக்கி கூப்பிடு. මොකක්ද මේ කියන්නේ? என்ன சொல்லுகிறார்? දෙවියන් වහන්සේ මිනිසාට කියනවා
மனிதனை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், මේ විපත්ති වෙලාවේදී ஆபத்து நாளிலே උඹේ දුකේදී உன்னுடைய கஷ்ட நேரத்திலே උඹ මට යාඥා කරපන්. என்னை நோக்கி ஜெபம் பண்ணு. යාඥාව යනු දෙවියන් වහන්සේත් එක්ක කතා කිරීම. இந்த ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுகின்றதா இருக்கின்றது. ප්‍රේමවන්තනි යාඥාව කියලා කියන්නේ ඒක පාරිශික දෙයක් නෙවෙයි. இந்த ஜெபம் என்பது ஒரு புறமான காரியம் அல்ல. ඔබ කතා කරනවා. நீங்கள் பேசுகிறீர்கள், ඔබ විස්තර කරනවා. நீங்கள் விளக்கப்படுத்துகிறீர்கள். දෙවියන් වහන්සේ අසාගෙන සිටිනවා. தேவன் கேட்டுக்கொண்டிருக்கின்றார், උන්වහන්සේ පිළිතුරු දෙනවා. அதற்கு பதில் தேவன் தருகிறார். මේ යාඥාවේ වටිනාකම කිතුණු ස්වභාව තාම අත්දකින්නවා මදි. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இந்த ஜெபத்தினுடைய பலனை கிறிஸ்துவல் அனுபவிக்காமல் இருக்கின்றார்கள். අනාගත වක්තෘවරයාට යාඥාව ගැන උගන්වන්නට යේස් දෙවියන් වහන්සේ ඔව හිරාඩස්සියේ ඉන්න වෙලාවේ ඔහුට පණිවිඩය දෙන්නේ. இந்த தீர்க்கதரிசிக்கு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஜெபிக்க வேண்டிய விதத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்றார். යාඥාවට බාධා තිබෙනවා. ஜெபத்துக்கு தடை என்பது உண்டு. යාඥාවට පරීක්ෂාවන් තිබෙනවා. இந்த ஜெபத்துக்கு சோதனை உண்டு. යාඥා කරන්න සැකසෙද්දී ඔබගේ මගේ ශරීරය ඔබට මට විරුද්ධව සටන් කරන්න ගන්නවා. ஜெபத்துக்கு நாங்கள் ஆயத்தப்படும் பொழுது எங்களுடைய சரீரம் அதற்கு ஒத்துழைப்பதில்லை. ඒ වගේම ඔබව මාව යාඥා කාලයෙන් එළියට අරගෙන වෙන දේවල් වලට රැගෙන යන්න උත්සාහ දරනවා. நாங்கள் ஜெபத்தில் இருக்கின்ற நேரத்திலே எங்களை வெளியிலே கொண்டு பலவிதமான வேலைகளை ஈடுபடுத்த விரும்புவது உண்டு. දෙවියන් වහන්සේත් එක්ක කතා කිරීමේ ප්‍රමුඛත්වය අන් කවර දෙයකටවත් දෙන්න එපා. ஆனால் கர்த்தரோடு பேசும் பொழுது அந்த நேரத்தில் வேற எதற்கும் இடம் கொடுக்க வேண்டாம். ඔබ දෙවියන් වහන්සේට කියන්නේ මොකක්ද? நாங்கள் கர்த்தருக்கு என்ன சொல்லுகிறோம்? ස්වාමීනි ඔබ වහන්සේ මගේ මැවුම්කාරයා. ஆண்டவரே நீர் என்னுடைய சிருஷ்டிகர். අපි දුර්වලයි. நாங்கள் பலவீனர். අපි ස්වාමීනි අසරණයි. நாங்கள் கைவிடப்பட்டவர்கள். අපේ අසරණ කමේදී ඔබේ ප්‍රබලකම පේන්නේ. எங்களுடைய நிர்பந்தமான நிலையிலே நீர் எங்களோடு இரும். බයිබලයේ කියනවා வேதம் சொல்லுகிறது, දැන ගැසීමටත් වඩා முழங்கால் படியதை பார்க்கிலும் අත්දැසවීමටත් වඩා கரங்களை உயர்த்துவதை பார்க்கிலும் පඬුරු පිදීමටත් වඩා காணிக்கை கொடுப்பதை பார்க்கிலும் පූජා කිරීමටත් වඩා பலி செலுத்துவதை பார்க்கிலும் දෙවියන් වහන්සේට වටිනා උදයක් මිනිසාගේ ජීවිතයේ තියෙනවා. மனிதனுக்கு உள்ள வாழ்க்கையிலே தேவனுக்கு பென்று பெருமதியான ஒன்று உண்டு. තැළුණා වූ உடைந்ததான நொறுங்குண்டதான සිත இருதயம். දුකට පත්ව සිටින තැවිච්ච සිත තරම් දෙවියන් වහන්සේ ප්‍රිය කරන තවත් පඬුරක් பைபிளே கதா කරන්නේ. என்றால் வேதனையினால் நொறுக்கப்பட்ட உள்ளத்தை பார்க்கிலும் பெரிதான ஒரு பலி அல்லது பூஜை அல்லது காணிக்க வேறொன்று இல்லை. ඔබ හිතනවාද යෙරමියා සතුටින් සිරගෙදර සිටියයි කියලා? இந்த எரேமியா மகிழ்ச்சியாக இந்த சிறைச்சாலையிலே இருந்தார். அவனுக்கு දුකක් තිබුණා. அவனுக்கு வேதனை இருந்தது. அவனோட බලාපොරොත්තුවක් තිබුණා. ஆனாலும் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. මතක කරනවා බයිබලයේ දේවදාසෝ දෙදෙනෙක් ගැන. எனக்கு இரண்டு வேதத்தில் இருக்கிற இரண்டு ஊழியக்காரர்கள் நினைவு வருகிறது. දේව සේවය නිසා හිර අඩස්සියට යන්නා වූ පවුල් සහ සීලස්. அதே அந்த தேவனுக்கு ஊழியத்தை செய்து சிறைச்சாலைக்கு சென்ற பவுலும் சீலாவுமா இருக்கின்றார்கள். බයිබලයේ කියනවා வேதம் சொல்லுகிறது, ඔවුන් දෙන්නව දැම්ම ඇතුල් හිරගෙට. அவரே சிறைச்சாலையிலே உள்ளே வைத்தார்கள். ඒ ඝන අඳුර තිබුණා. அங்கே கன இருள் இருந்தது. ඒක රාත්‍රියක්. அது இரவு நேரமாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது, කෝටු වලින් ඔවුන් දෙපළට තැළුවයි කියලා. பிரம்பினால் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். ඔවුන් දෙපළ ඔවුන්ගේ මුළු සභාවෙන්ම තනි වෙලා හිරගේ ඇතුලේ. அவர் சபையில் இருந்து தூரமாக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டார்கள். හිතනවාද මේ දෙන්නට දුකක් තිබුණේ නැහැ කියලා? இவர்கள் துக்கம் இல்லாமல் இருந்திருக்குமா? ඒ ඇඟට වැදිච්ච කෝටු පාරලේ ඔවුන්ගේ මස් තැයිලා තිබුණා. என்றால் உடம்பு முழுதும் அந்த பிரம்பினால் அடித்த பொழுது காயங்கள் ஏற்பட்டு இருந்தது. ඔවුන්ගේ සහෝදරයෙක් සහෝදරියක් කවුරුත් ඔවුන් ළඟ නැහැ වතුර ටිකක් දෙන්න. அந்த வேளையிலே அவருடைய சகோதர சகோதரி யாரும் இல்லை தண்ணீர் கொஞ்சம் கொடுப்பதற்கும். ඔව් තනි වෙලා ඒ දෙපළ හිරගේ ඇතුලේ සිටින අනිත් හිරකාරයොත් එක්ක. அவர்கள் மற்ற காவலாளிகள் கைதிகளோடு கூட சிறைச்சாலையிலே தனிமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். දඬුවම් විඳින්න මිනිහෙක් වැරදිකාරයෙක්ම වෙන්න ඕනේ නැහැ මේ සමාජයේ. இந்த சமூகத்திலே ஒருவன் தண்டனை அனுபவி குற்றவாளியாக வேண்டியதே இல்லை. යම් අඥානයක් සිටිනවා නම් දඬුවම් විඳින්නේ වරද නිසාමයි කියලා ඒ මනුෂ්‍ය දෙවියන් වහන්සේගේ ස්වභාවය තම දන්නේ නැති කෙනෙක්. ஏனென்றால் ஒரு தண்டனை அனுபவிக்கிற மனிதன் குற்றவாளி இல்லாத போல மூடத்தனமாகவே அந்த தண்டனை அனுபவிக்கின்றான். දඬුවම අපව කීකරු කිරීමටත් දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරනවා, කතා කිරීමටත් දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරනවා. ஏனென்றால் தண்டனை என்பதை தேவன் எங்களுடைய வாழ்க்கையை திருத்துவதற்கும் தேவன் பேசுவதற்கும் பயன்படுத்துகிறார். දෙවියන් වහන්සේගේ මේ 16 දෙනා හිරගේ ඇතුලේ සිටියා. இந்த இரண்டு ஊழியக்காரரும் அந்த சிறைச்சாலையில் இருந்தார்கள். මේ දෙදෙනාගේ ශරීරයේ වේදනාවක් තිබුණා. இந்த சரீரத்திலே மிக வேதனை இருந்தது. සිත්වල තැලිච්ච භාවයක් තිබුණා. உள்ளத்திலேயோ நொறுங்குண்ட வேதனை இருந்தது. මේ දෙනා රාත්‍රී වෙලාවෙම ஆனாலும் இந்த இரவு நேரத்திலே වෙන කවුරුත් කරන්නේ නැද්ද දෙයක් ඒ හිරගේ ඇතුලේ කරන්න ගත්තා. வேறு யாருமே செய்யாத ஒரு காரியத்தை அவர் செய்ய தொடங்கினார்கள். அது என்ன? ඒ තමයි ඔවුන් ප්‍රශංසා ගීතිකාවන් ගයමින් ඔවුන් ප්‍රීතියෙන් සිටියා. அவர்கள் துதித்து பாடி மகிழ்ச்சியாக இருந்தார்கள். දැන් මාවට කියන්න යන්නේ. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ඔවුන්ගේ ශරීරයේ වේදනාව තිබුණා. அவருடைய சரீரத்திலே வேதனை இருந்தது, සිතේ වේදනාව තිබුණා. உள்ளத்தில் வேதனை இருந்தது. නමුත් ඔවුන්ගේ ආත්මයේ ප්‍රීතිය තිබුණා. ஆனால் அவருடைய ஆத்மாவோ மகிழ்ச்சியா இருந்தது. මිනිස්සාගේ ආත්මය තමයි දුක් කරගන්න හොඳ නැත්තේ ගතසිත දුක් වුණත් ආත්මේ ප්‍රීතියෙන් තියාගන්න. ஏனால் மனிதனுடைய சரீரமும் மனமும் வேதனைப்படும், ஆனால் இருதயத்தை அவன் காத்துக்கொள்ள வேண்டும். කොහොමද ආත්මේ ප්‍රීතියෙන් තියාගන්නේ? எப்படி எங்களுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக வைத்துக் මම கொள்வது? දෙවියන් වහන්සේට නිතර යාඥා කරනවා. எப்பொழுதும் தேவனோடு ஜெபிப்பது. මම දෙවියන් වහන්සේට නිතර ප්‍රීතිනාද පවත්වනවා. நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக களி මම கூறுகிறேன். දෙවියන් වහන්සේ සමග ප්‍රීති වෙනවා. நான் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக මුළු இருக்கின்றேன். ලෝකෙම මා සමග අමනාප වෙන්න இந்த පුළුවන්. உலகம் முழுவதும் என்னோட என்னை නමුත් මම பகைக்கலாம், දෙවියන් වහන්සේත් එක්ක ප්‍රීතියෙන් ඉන්නවා. ஆனாலும் நான் கர்த்தருடன் கூட மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். දැන් මොකක්ද වෙන්න යන්නේ? இப்பொழுது நான் இங்கே வருகிறோம். දැන් තමයි ස්වර්ගයේ හාස්කම වෙන්න යන්නේ. இப்பொழுதுதான் பரலோகத்திலிருந்து அற்புதம் நடக்கப் போகின்றது. කොහොමද ඒ හාස්කම කරන්නේ? எவ்வாறு அந்த அற்புதம் நடக்கும்? අපිට කියන්න යන්නේ පරාජයටපත් වී දුකටපත් වී සිටින මිනිස්සු කොහොමද හාස්කම් කරන්න යන්නේ කියලා. நான் இந்த வேளையிலே தோல்வி அடைந்து அவர்கள் அவமானப்பட்டு இருக்கின்ற வேளையிலே அவர் எவ்வாறு ஜீவிக்க போகின்றார்கள்? හාස්කම කියන්නේ මොකක්ද? அற்புதம் என்பது என்ன? අපි නොසිතපු, நாங்கள் நினையாது, අපිට කරන්න බැරි, எங்களால் செய்ய முடியாது, මනුෂ්‍යයන්ට සිතන්න බැරි மனிதனால் நினைக்க முடியாது දේවල් දෙවියන් වහන්සේ කරනවා. அப்படியான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். බයිබලයේ දවසක් එලියා කියන මනුෂ්‍ය දෙවියන් වහන්සේගේ 16ට எலியா என்றான மனிதன் ஒரு நாள் දෙවියන් වහන්සේ කියනවා ඔය ළඟට ඵලයන්. ஆண்டவர் சொல்ற அந்த ஆற்றண்டைக்கு போ, මම උඹට කපුටන් ලවා කන්න දෙනවා. நான் காகத்தை கொண்டு உன்னை போஷிப்பேன். ඔබ කවමදාකවත් දැකලා තියෙනද කපුටෙක් බෙදාගෙන කනවා? நீங்கள் எப்பொழுதா கண்டிர காகம் பகிர்ந்து கொண்டு சாப்பிடுவதை? කපුටා කියන්නේ කෑදර සතෙක්. அந்த பேராசை உள்ள ஒரு பிராணி தான் காகம். උගේ ස්වභාවය තමයි කෑම හොටට අරගෙන அது அந்த காகமானது சொண்டிலே சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு ඌ යම් ස්ථානයක වහලා ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து ඌ ටිකක් කාලා கொஞ்சம் சிறிது சாப்பிட்டு விட்டு ඌ නාද කරනවා. அவன் சத்தமிடும். ඌ නාද කරලා சத்தமிட்டு අනිත් කපුට ළඟට එද්දි மற்ற காகங்கள் வரும் பொழுது බෙදා ගන්න නැතුව ඒ ටික අරන් වෙන තැනකට යනවා. அதை பயந்து கொள்வதை எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்துக்கு ஓடிவிடும். දෙවියන් වහන්සේ කියනවා එහෙම සතෙක් ලවා அப்படியான ஒரு காகத்தை கொண்டு මම කණ්ඩ දෙනවා එලියාට. உன்னை நான் போஷிப்பேன். ඒක මොකද උන්වහන්සේ පෙන්වන සලස්ම? அதிலே தேவன் என்ன திட்டத்தை காண்பிக்கின்றார்? කරන්ට බෑයි කියන දේ මා කර පෙන්වනවා. நான் செய்ய முடியாத காரியங்களை நான் செய்து காண்பிப்பேன். ඔන්න ඔතනයි අපි ඇත්තටම අපේ ඇදහිල්ල තිබෙනවද නැද්ද කියලා පේන්නේ. இந்த இடத்திலே தான் எங்களுடைய விசுவாசம் இருக்கின்றதா என்பதை நாங்கள் காண்கின்றோம். මම යාඥාව පිළිබඳව යම් හැදෑරීම් ලියවිල්ලේ තිබෙන දේවල් ජීවිතයේ සිද්ධ වෙනවද කියලා මම සොයන කෙනෙක්. நான் வேதத்திலே காணப்படுகின்ற காரியங்கள் ஜெபத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுமா என்பதை குறித்து நான் ஆராய்ச்சி செய்கின்றேன். යාඥා කිරීම පටන්ගෙන ඒක කෙලවර වෙද්දී අපි දකින දේවල් තියෙනවා. நாங்கள் ஜெபத்தை ஆரம்பித்து அது முடிவடையும் முன்பதாக சில காரியங்கள் நாங்கள் காண்கின்றோம். යෙරමියාට කීවා எரேமியாவுக்கு சொல்லுகிறார், අපි කියවන්න තුන්වෙනි පදය. நாங்கள் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். දැන් අපිට පෙන්වන්න දුකටපත් වෙච්ච මිනිස්සු හාස්කම් දකින විදිය. நான் இங்கே வேதனைக்குள்ளான மனிதர்கள் அற்புதத்தை காண்பதை நான் சொல்ல போகிறேன். විශ්වාස කරනවා මේ දේව වචනේ පණිවිඩය මෙම ස්ථානයේ සිටින විශේෂිත කීප දෙනෙක්ව ස්පර්ශ කරමින් සිටිනවා තමාගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේ කවුදයි කියලා දැනගන්න. இந்த நாளிலே இந்த வார்த்தையானது அநேகர் உள்ளத்தை தொட்டு பேசிக் கொண்டிருக்கின்றது. கர்த்தர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக. ඒක මේ පමණක් නෙමෙයි ලෝකේ කොතනක හෝ සිටින කෙනෙක් තමා දේව දරුවෙක් නම්. இதை இங்கு மாத்திரமல்ல, உலகத்திலே எந்த ஒரு இடத்தில் இருக்கிற ஒருவர் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக මම இருந்தால் දැක තිබෙනවා ජීවිතේ විසඳන්න බෑ පරාදයි මිනිස්සු තිත්තයි සියල්ල තිබෙන තැන්වල යාඥාවෙන් ඇස්පියලන ෂණයකින් වෙනස් වෙන විදිය. உள்ளத்திலே பார்க்கும் பொழுது வேதனை நம்பிக்கையற்றான கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது இந்த ஜெபத்துக்கு உட்படும் பொழுது தேவன் இங்கே அற்புதம் செய்கின்றார். ඒ මොකක්ද ඒකේ තත්වය? இதுக்குள் இல்லாத நிலை என்ன? ඒක අපේ හොඳක් නෙමෙයි. இது எங்களுடைய நன்மை அல்ல, ඒක අපේ දක්ෂතාවයක් නෙමෙයි. எங்களுடைய திறமையும் அல்ல. උන්වහන්සේ කිව්ව දේ අපි කරන්න පටන් ගත්තොත් උන්වහන්සේ පිළිතුරු දෙනවා. தேவன் சொன்ன காரியங்கள் நாங்கள் செய்ய தொடங்கும் பொழுது அதை தேவன் முடிவடைய செய்கிறார். මොකක්ද තුන්වෙනි පදේ කියන්නේ? 3வது வசனம் என்ன சொல்கிறது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். මොකක්ද දේවලියවිල්ල කියන්නේ? இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? මට යාඥා කරපන්. எனக்கு என்னை நோக்கி ஜெபம் பண்ணு, එවිට அப்பொழுது මම නුඹට උත්තර දී நான் உனக்கு பதில் கொடுத்து නුඹ නොදන්නා වූ நீ அறியாததும் මහත් වූ உனக்கு எட்டாததுமான අමාරු දේ
பெரிதான காரியங்களை උඹට කරපෙන්නවා. நான் உனக்கு செய்வேன். කවුද මේ කියන්නේ? யார் சொல்லுகிறார்? දෙවියන් වහන්සේ. ஆண்டவர் சொல்லுகிறார். කාටද මේ කියන්නේ? யாருக்கு சொல்லுகிறார்? අනාගත වක්තෘවරයා. தீர்க்கதரிசியை நோக்கி சொல்லுகிறார். ඔහුට කියනවා அவருக்கு சொல்லுகிறார், නුඹ දැනගත යුතුයි. நீ அறிந்து கொள்ள வேண்டும். උඹ මට යාඥා කළොත්. நீ என்னை நோக்கி ஜெபித்தால் මෙතන පණිවිඩයක් තියෙනවා. உனக்கு ஒரு செய்தி உண்டு. මොකක්ද? என்ன அது? අනාගත වක්තෘවරුන්ට දෙවියන් වහන්සේ කතා කරනවා වෙන්න පුළුවන්. தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் பேசுவது உண்டு. ඒ නිසාම ඔවුන් සම්පූර්ණ නැහැ. அதனால் அவர்கள் பூரணப்பட்டவர்கள் இல்லை. දේවදාසීන්ට දෙවියන් වහන්සේ කතා කරනවා වෙන්න පුළුවන් දේශනා කරන්න. கர்த்தருடைய ஊழியக்காரர் கர்த்தர் பேசுவார் பிரசங்கிப்பதற்காக. ඒ නිසාම ඔවුන් සම්පූර්ණ නැහැ. அதனாலே அவர்கள் பூரணப்பட்டவர்கள் இல்லை. මොකද්ද සරල පණිවිඩය ගැඹුරෙන් කියවෙන්නේ? இது இலகுவான காரியம் என்ன? සෑම කෙනෙක්ම යාඥා කරන මිනිසෙක් විය යුතුයි. ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். යාඥාව නැතිව කිසිවක් කරන්න බෑ. ஜெபம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ක්‍රිස්තියානි සභාවේ ඉන්නේ සුළුතරයක් මේ ලෝකයේ තුල බැලුවොත් එහෙම ලෝක ජනගහනයට සාපේක්ෂිතව. ஏனென்றால் உலகத்தில் பார்க்கும் உலக ஜனத்தொகையில் ஒரு அற்பமானவர்களே கிறிஸ்தவர்கள். ලාංකික ජන කොට්ටාස වලට සාපේක්ෂව බොහොම සුළුතරයක්. ஏனென்றால் மிக சொற்பமான ஜனங்களே இருக்கின்றார்கள். අපේ තියෙන වෙනස මොකක්ද? இவர்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் என்ன? යාඥාවේ බලය. ஜெபத்தின் வல்லமை. යාඥාවේ බලය. ஜெபத்தின் வல்லமை. දැන් මේකත් සභාවේ නැති වෙලා ගියොත්. இது இந்த ஜெபத்தை சபத்திலே காணப்படுவதில்லை. මේකත් සභාවෙන් ඉවත් වෙලා ගියොත්. இது சபையை விட்டு நீங்கி விட்டால் මේ වගේ දේවල් පෑගෙන්ට යනවා. இந்த வீடுகள் எல்லாம் மிதிக்கப்படும். අපිව පාගන්න බැරියයි. எங்களை ஏன் மிதிக்க முடியாது? නුඹ නොදන්නාව நீ அறியாததும் මහත් වූ අමාරු දේවල් எட்டாவதும் பெரிய காரியங்களை මම කරපෙන්නුනයි කියලා දෙවියන් වහන්සේ පොරොන්දුවක් දීලා තියෙනවා. நான் செய்து காண்பிப்பேன் என்று அவன் வாக்கு பண்ணி இருக்கின்றார். අපි බොහෝ ඒවාට බයයි. நாங்கள் அநேகர் මම பயப்படுகிறோம். එක දෙයක් විශ්වාස කරනවා. நான் ஒன்றை நம்புகிறேன். දෙවියන් වහන්සේ යමක් කිව්වොත් ஆண்டவர் ஒன்றை சொன்னால் ඒ කිව්වද அந்த சொன்னதை මගේ ස්වාභාවික බුද්ධියට කොච්චර විශ්වාස කරන්න බැරුව ගියා. என்னுடைய சாதாரண மனித எண்ணத்தில் நம்ப முடியாமல் போனாலும் මාගේ දැනුම් සම්භාර වලට කොච්චර තේරුම් ගන්න බැරුව ගියා. என்னுடைய அறிவினால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் මම போனாலும் ඒවට කොහොම හරි තල්ලු කර දමලා ආත්මය තුල මම කෙසේ හෝ කියා ගන්නවා නෑ දෙවියන් වහන්සේ කියපු දේ වෙන්න බෑ. அதெல்லாம் புறம்பாக தள்ளிவிட்டு தேவன் சொன்னதை அவர் செய்வார் என்று நான் உறுதியாக சொல்லுகிறேன். ඒ මොකක්ද දෙවියන් වහන්සේ අපි ගැන දකින්නේ? தேவன் எங்களிலே எதை காண்கின்றார்? නුඹ මාව විශ්වාස කරනවා. என்னை நீ நம்பு. මිනිහෙක් ධර්මිෂ්ඨ වෙන ක්‍රම කීපයක් තියෙනවා. ஒரு மனிதன் நீதிமானாக பல காரியங்கள் உண்டு. ආබ්‍රහම් ප්‍රථමයෙන්ම ධර්මිෂ්ඨයෙක් වෙන්නේ කායිකවත් ඔහුගේ තිබෙන සියලු ස්වභාවයන් වෙනස් වීමෙන්වත් නෙමෙයි. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் முதலாவதாக நீதிமான் ஆவது தனக்கு இருக்கின்ற அறிவோ அல்லது தனக்கு இந்த சொத்துப்பத்தினால் அல்ல. ආබ්‍රහම් ධර්මිෂ්ඨයෙක් වීමේ ප්‍රථම සුදුසුකම දෙවියන් වහන්සේ ඔහුගේ සලකන්නේ වෙනත් විදිහකට. ஆனாலோ அவன் நீதிமான் என்று தேவன் வேறு விதமாகவே கணக்கிடுகிறார். බයිබලයේ සඳහන් වෙනවා வேதம் சொல்லுகிறது උත්පත්ති පොතේ 15 වෙනි පරිච්ඡේදයේ நீதி ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் දවසක් ආබ්‍රහම්ගේ ජීවිතය තුළ ඔහුගේ ඉතාමත්ම වයෝවෘද්ධ කාලේ ඔහු දරුවන් නොමැතිව සිටිය කෙනෙක්. அவன் ஆபிரகாம் வயது முதிர்ந்தவனாகவும் வயது சென்றவனாகவும் பிள்ளையற்றவனாகவுமே இருந்தான். දැන් ඔහුගේ ශරීරය වැහැරිලා அவனுடைய சரீரம் காய்ந்து ඇගේ ආගද මේ සාරාගේ ජීවිතය තුළ ස්ත්‍රියගේ නියමේ නැවතිලා ஏனால் ஸ்திரீயுடைய வழிபாடுகள் அந்த சாராளுக்கு நின்று போய் ඒ තවත් සරල කරොත් එහෙම ඇයට දරුවන් ලැබීමේ තිබෙන ශක්තිය නැති වී ගිහිල්ලා. குழந்தைகள் பேருக்கான உள்ளான எல்லா காரியங்களையும் இழந்தவளாக காணப்படுகின்றாள். ඒ වෙද්දියාගේ වයස අවුරුදු 90ක සීමාවට ඇවිල්ලා. இப்பொழுது 90 வயதான இடத்துக்கு வந்திருக்கின்றாள். ඔබ දන්නවද බයිබලයේ මහා පුදුම දෙයක් කතා කරනවා. ஆனால் வேதத்திலிருந்து அற்புதமான புதிதான காரியங்களை பேசுகிறார். උත්පත්ති 15 වෙනි පරිච්ඡේදයේ ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் ආබ්‍රහම් යාඥාවේ මිනිසෙක්. இந்த ஆபிரகாம் ஜெப வீரனாக இருந்தான். බයිබලයේ සිටින හරි වීරයෝ ඔවුන්ගේ වීරත්වයේ පසුපස තිබිච්ච ලොකුම රහස යාඥාව. ஏனால் வேதத்தில் உள்ள வீரர்களாக காணப்பட்டவர்களோட வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரே காரியம் ஜெபமானது. ලෝකේ ක්‍රිස්තියානි සභාවන් වලට ටැලන්ට් තියෙන්න පුළුවන්. ஏனால் உலகத்துல கிறிஸ்தவ சபைகளுக்கு வரங்கள் இருக்கலாம். දාසයින්ට දීමනා තියෙන්න පුළුවන්. ஏனால் ஊழியக்காரருக்கு வரங்கள் இருக்கலாம். ලොකු අභිෂේක තියෙන්න පුළුවන්. பெரிதான அபிஷேகம் காணப்படலாம். ආ සභාවට පැහැදිලිවම දෙයක් කියන මුළු ලෝකෙටම. உலகத்துல எல்லா சபையிலும் தெளிவாக ஒன்று சொல்கிறேன். මිනිසෙකු සාර්ථක කිතුණු ගමනක් කෙලවර කරන්නේ යාඥාවේ මිනිසෙක් වුණොත් පමණයි. ஏனால் ஒரு மனிதன் நிறைவான ஒரு கிறிஸ்தவ வாழ்வை முறிவடைய செய்ய முடியும் ஜெபம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தால் மாத்திரமே. බයිබලයේම කතා කරනවා යේසුස් වහන්සේ මොනවද? இயேசுவானவர் வேதத்தில் எதை சொல்கிறார்? නුඹලා පරීක්ෂාවට නොපැමිණෙන පිණිස අවදිව සිට යාඥා කරන්න. நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்க நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். මෝසස් යාඥාවේ මිනිසෙක්.
மோசஸ் யார்? மோசே ஒரு ஜெப வீரனாக இருந்தான். ஆபிரகாம் யாக்ஞாவே மனுஷයෙක්. ஆபிரகாம் ஒரு ஜெப வீரனாக இருந்தான். நெஹெமியா யாක්ඥාවේ මනුෂ්‍යෙක්. நெஹெமியா ஜெப வீரனாக இருந்தான். යේසුස් වහන්සේත් யாක්ඥාවේ මනුෂ්‍යෙක්ව සිටියා. இயேசுவும் அதேவண்ணா ஜெபத்திலே நிலைத்திருந்தவராக இருந்தார். නව ගිවිසුම කියවුවොත් යේසුස් වහන්සේගේ ජීවිත සිදුවීම් ගැන උන්වහන්සේ අවුරුදු 3ක අධික කාර්ය බහුලත්වයේ யாක්ඥාවට වෙන් කරපු වෙලාවල් ඉතාව විශිෂ්ටව තිබුණා. ஏனால் இயேசுவின் வாழ்க்கையில 3 வருட காலத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அவர் ஊழிய நாட்களிலே ஜெபத்துக்கு அதிக நேரங்களை செலவழித்தவராக காணப்பட்டார். මේ බයිබලයේ විශ්වාස කරන පූජකයෝ, මේක විශ්වාස කරන දේවදාසයෝ, මේක විශ්වාස කරන සභාව අද මේ யாක්ඥා ජීවිතයේ සිටිනවාද කියන එක ප්‍රශ්නයක්. இன்றைக்கு இந்த வேதத்தை நம்புகிறானோ ஊழியக்காரர்கள், சபைகள், விசுவாசிகள் இந்த ஜெபத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே கொள்கின்றார்களா? මම දන්නා ලෝකේ බොහෝ දේවදාසයන් සමග ඇසුරු කරන නිසා ඔවුන්ට සාකච්ඡා බොහොමයක් තියෙනවා. ஏனால் அநேக ஊழியக்காரருடன் நான் ஐக்கியம் வைத்திருக்கிறேன். அவர் பேச்சுவார்த்தை மாத்திரமே இருக்கின்றது. ඔවුන් මිනිස්සු සමග ප්‍රශ්න රැඳවල් කතා කරනවා. ஏனால் மனிதரோடு கூட இரவு பகலாக பிரச்சனையை பேசுகிறார்கள். අවුරුදු 5 6 10 ප්‍රශ්න විසඳිලා නැහැ සභාවන් වල. ஆனால் 5-6 வருடத்துக்கான பிரச்சனைகள் தீரவில்லை சபையிலே. ඇයි? ஏன்? නුඹ නොදන්නා වූ මහත් අමාරු දේ මට කරපෙන්වන්න ඉඩ ප්‍රස්තාව මිනිසා දෙවියන් වහන්සේට யாක්ඥාවෙන් නොදෙන නිසා. நீ அறியாத காரியங்களை நான் செய்வேன் என்று சொன்ன தேவனை நோக்கி அவன் ஜெபிப்பதில்லை. අපි දෙවියන් වහන්සේ කියන දේ විශ්වාස කරන්න ඕන. நாங்கள் தேவன் சொன்ன காரியங்களை நாங்கள் நம்ப வேண்டும். අපි කියමු දේව ලියවිල්ල මයිකයක් තියෙන කෙනෙක් 15 වෙනි පරිච්ඡේදයේ 1 සිට කියවගෙන යන්න යන වාක්‍ය කීපයක්. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த வாசியுங்கள். දැන් අපි හාස්කමක් දකින්න යනවා වේදනා සහිතව ජීවත් වෙන මිනිසු. நாங்கள் இப்பொழுது வேதனோடு இருக்கின்ற நேரத்திலே நாங்கள் ஒரு அற்புதத்தை காண போகின்றோம். මම ඔබට කියන්න යන එක දෙයක්. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். මේ වචනය இந்த வார்த்தையானது පළදරන්ට යනවා. பலன் கொடுக்க போகின்றது. මේන් ඕගොල්ලන්ගේ ජීවිතවල විවිධ අවස්ථාවන් වලදී බැරෑරුම් ප්‍රශ්න වලින් ගැලවෙන්න යනවා. ஏன்னா உங்களோட வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்கள் ஒரு விடுதலை உண்டு பண்ண போகின்றது. සුභාරංචියක් තිබෙනවා කියන්න. நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல போகிறேன். දෙවියන් වහන්සේත් මිනිසාත් අතර සිටින එකම මැදිහත්කාරයා යේසුස් වහන්සේ පමණයි. ஏனால் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே மத்தியஸ்தராக இயேசு இருக்கின்றார். සියලු ආගමිකයින්, எல்லா மதத்தவர்களும், සියලුම භක්තිකයින් எல்லா பக்தியுள்ளவர்களும் යේසුස් වහන්සේව පිළිගැනීම ආගමක් වැළඳ ගැනීම නෙමෙයි. ஏனால் இயேசு ஏற்றுக்கொள்வது மதத்தை பின்பற்றுவதல்ல. දෙවියන් වහන්සේට කතා කිරීමේ ක්‍රමයේ ඉගෙන ගැනීමට නම් යේසුස් වහන්සේව පිළිගන්න ඕන. ஏனால் ஜெபிப்பதான காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். යේසුස් වහන්සේගේ නාමය සඳහන් නොකර පිය වූ දෙවියන් වහන්සේට යාඥා කරන්න බෑ මේ ලෝකේ. இயேசுவுடைய நாமத்தை பயன்படுத்தாமல் பிதாவோடு நாங்கள் பேச முடிவதில்லை. දෙවියන් වහන්සේගෙන් පීඩක් බලාපොරොත්තු යම් පමණ දෙනෙක් දේවස්ථානයකට හෝ යම් තැනකට රැස් වෙනවද? එපමණ දෙනා යේසුස් වහන්සේව පිළිගත්තොත් පමණයි ඒතරන් වහන්සේගේ නාමයෙන් පමණයි පිය වූ දෙවියන් වහන්සේ පිළිතුරු දෙන්න යන්නේ. பிதாவினிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியாக யார் யார் எங்கே கூடுவார்களோ அங்கே இயேசுவானவர் ஏற்றுக்கொள்ளாத போது அவருடைய வாழ்க்கையிலே பதில் கிடைப்பதில்லை. එනිසා ස්වර්ගයේ පොළොවේත් අතර සිටින එකම මැදිහත් කාර්යයන් වහන්සේ ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ නම් දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා පමණයි. ஆகவே பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையிலே மத்தியஸ்தரை அனுப்புவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகவே இருக்கின்றார். අද කෝ යාඥාවල් මේ කිනෙක් කෙනා තුල இன்றைக்கு இந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எங்கே ஜெபம் காணப்படுகின்றது? යාඥා කරා. ஜெபியுங்கள். බෑයි කියන දේවල් වෙන්න යනවා. அநேக காரியங்கள் நடைபெற போகின்றது. අපහසුයි කියන දේවල් කරපෙන්නවන්ට යනවා. முடியாத காரியங்கள் நடக்க போகின்றது. තැලිච්ච බිය වෙච්ච ජීවිතයට පිළිතුර හාස්කමක් වෙන්න යනවා. உடைந்து கலங்கி போன உள்ளத்துக்கு ஒரு பதில் கிடைக்க போகின்றது. රෝග සුව වීම පමණක් නෙවෙයි හාස්කම්. வியாதிகள் சுகமாவது மாத்திரம் அற்புதம் அல்ல. තව හාස්කම් ජීවිතේ වෙන්න පුළුවන්. இன்னும் அநேக அற்புதங்கள் வாழ்க்கையிலே நடைபெறும். ලෝකේ ප්‍රබල මිනිසුන්ගේ සිත් වෙනස් වීමත් හාස්කම්. ஏனால் உலகத்தில் இருக்கிறான பெரிதான மனிதருடைய வாழ்க்கை மாறுவது அற்புதம். ප්‍රේමවන්තයනි දෙවියන් වහන්සේ පිළිතුරු දෙන්න ගත්තොත් වෙන කාටවත් ඒව නවත්තන්න බෑ. பிரியமானவரே, கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்க தொடங்கினால் யாராலும் அதை மாற்ற முடிவதில்லை. මම දැන් කතා කරගෙන ආබ්‍රහාම්ගේ ධර්මිෂ්ඨකම ගැන මම ඊට පස්සේ කතා කරනවා මෝසස්ගේ විශ්වාසය ගැන. இந்த நாளிலே ஆபிரகாமோட விசுவாசத்தையும் அதன் பின்பு அங்கே மோசேயோட ஜெபத்தை குறித்து பேச போகின்றேன். 15 වෙනි පරිච්ඡේදයේ ඉඳන් කියමු. 15ஆம் அதிகாரம் 1ஆம் වසනයෙන් வாசியுங்கள். මේ කාරණවලට පසුව ස්වාමින් වහන්සේගේ වචනය දර්ශනයකින් ආබ්‍රහම් වෙත පැමිණ ආබ්‍රහම් බය නොවන්න නුඹේ ඵලියද නුඹේ ඊතා මහත් විපාකයේද මම යයි කීසේක. ආබ්‍රහම් කතා කොට ස්වාමි දෙවියන් වහන්සේ මට දරුවෙක් නැත. දමස්කයේ එලියසර් මාගේ උරුමකාරය වෙන්න සිටින්නේය. ඉතින් ඔබ මට කුමක් දෙනසේක්ද කීය. ආබ්‍රහම් බැලුව මැනව ඔබ වහන්සේ මට කිසි දරුවෙකු නුදුන්සේක. මාගේ ගෙදර උපන් කෙනෙක් මාගේ උරුමකාරයයි කීය. දෙවියන් වහන්සේට කියනවා ස්වාමිනී මට කෝ
ඔබ වහන්සේ දී නෑ දරුවෙක් මගේ බූදලයට උරුමකම් කියන්න බෑ. ඔබ කිව්වා ඔබ එහෙම කරනවායි කියලා. ஆண்டவரே நீர் என்னோட ஆசையை ஆளும்படியாக நீர் ஒரு பிள்ளையை தருவேன்னு சொன்னீரே இன்னும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அவர் சொல்லுகிறான். දැන් ආබ්‍රහම්ට පේනවා ඡායාවක්. එලයාසර් යම් කිසි විදියකට උරුමයට හිමිකම් කෙනව තීරණය කරුවා ජීවිතේ. ඕ මෙයා තමයි මේක දැන් උරුමකාරය මම දැන් තීන්දුව කරලා ඉවරයි. මම යාට දැන් හෘදයෙන් දීලා ඉවරයි ஆபிரகாம். இங்கே ஆபிரகாம் மனதில் நினைப்பு ஒன்று வருகின்றது. இந்த எலியாசர் என்பவன் தன்னுடைய வீட்டிலே விசாரணைக்காரனாய் இருக்கின்றபடினால் அவன் தான் சுதந்திரவாளியாக போகின்றான் என்று நினைக்கின்றார். ஆபிரகாம் தீர்மானம் කරලා ඉවරයි. இந்த ஆபிரகாம் தீர்மானித்து முடிந்து விட்டது. හැබැයි තීරණය සතුටක් නෙමෙයි. ஆனால் அது மகிழ்ச்சியானது அல்ல. ඔව් බලාපොරොත්තු අතාරගත්තු තීන්දුවකට ඇවිල්ලා ඉන්නේ. அவன் தன்னுடைய நம்பிக்கை இழந்தவனாகவே காணப்படுகின்றான். ඔය ස්වාමිනී ஆண்டவரே මට දරුවෙක් නැහැ. எனக்கு ஒரு பிள்ளை இல்லை. හැබැයි එලයාසර් ඉන්නවා මට පේන්න මම ඔහුට දෙන්න යනවා මේ සියලු බූදලේ ඔහු තමයි ඊළඟ උරුමකාරයා වෙන්නේ. எனக்கு முன்பதாக எலியாசர் இருக்கின்றான். அவன் தான் இதற்கு சுதந்திரவாளியாக போகின்றான். ඔහුට එක පිළිතුරක් ඔහු හදාගත්තා. அவன் தனக்கென்று ஒரு பதிலை உருவாக்கி கொண்டான். සැබෑ පිළිතුර ඔහු ළඟ තාම නැහැ. ஆனால் நித்தியமான பதில் அவனிடத்தில் இல்லை. මේ දෙකාතරේ දෙවියන් වහන්සේ නැවත ආබ්‍රහම්ට කතා කළා. அப்படியாக இருக்கும் பொழுது தேவன் மீண்டும் அவனோடு பேசத் தொடங்குகின்றார். දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම්ට කතා කළා මොනවද කිව්වේ? இந்த ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் பேசி எதை சொல்லுகிறார்? හතරවෙනි පදේ කියනවා එවිට ස්වාමින් වහන්සේගේ වචනේ ඔහු වෙතට පැමිණ. அப்பொழுது 4ஆம் வசனம் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி මෞනුබේ උරුමකාරයා නොවන්නේ. இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. ඔය එක පාරට දෙවියන් වහන්සේ පිට ඔහුගේ බලාපොරොත්තුව ඉවරයි. அந்த இடத்திலே அவன் எதிர்பார்த்த காரியம் முடிவடைந்து விட்டது. ස්වාමීන් වහන්සේ මේ නුඹේ උරුමකාරයා නෙමෙයි. ஆண்டவர் சொல்கிறார், இது உன்னுடைய சுதந்திரவாளி அல்ல. දැන් ආබ්‍රහම්ගේ වයස 100 ආසන්නයට එනවා. இப்பொழுது ஆபிரகாம் வயது 100 வயது நெருங்கி விட்டது. සාරා දුබල වෙනවා. இப்பொழுது சாரா பலவீனமாகி விட்டாள். වම බැලුවත් ඔහුට උත්තරයක් පේන්නේ නැහැ. எப்படி பார்த்தாலும் அங்கே ஒரு பதில் காணப்படவில்லை. දකුණ බැලුවත් ඔහුට උත්තරයක් පේන්නේ නැහැ. வலப்புறம் பார்த்தாலும் அவனுக்கு ஒரு பதில் ඉදිරිය காணப்படவில்லை. පිටිපස්ස බැලුවත් ඔහුට උත්තරයක් පේන්නේ නැහැ. முன்னும் பின்னும் கூட அவனுக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லை. දෙවියන් වහන්සේ ඔහුට කියනවා මේක නුඹේ උරුමය නෙමෙයි. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன இவன் உன்னுடைய சுதந்திரவாளி அல்ல. ප්‍රේමවන්තනේ අද ඔබ හැරී බලන එක පැත්තකවත් ඔබට සහනේ නැද්ද? பிரியமானவர்களே, நீங்கள் திரும்பி பார்க்கிற ஒரு பக்கத்தில் உங்களுக்கு பதில் இல்லையா? ඔබට උත්තරයක් නැතයි කියලා පේනවද? உங்களுக்கு ஒரு பதில் இல்லை என்று காணப்படுகின்றதா? මේක තමයි යක්ෂයා ඔබට ගේන්නේ ඔබගේ ජීවිතය තුල ඔබ නොසිතන නමුත් අයහපත් දෙයක්. இந்த வேளையிலே தான் பிசாசானவன் நீங்கள் நினையாத காரியங்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவான். ඒ මොකක්ද? அது என்ன? ඉක්මනින් උත්තරයක් ගන්න හදිස්සි කිරීම. உடனடியாக பதிலை பெறும்படியா அவசரப்படுத்துவது. ඔන්න ඔතනදී තමයි අපි ප්‍රවේශම් වෙන්න ඕන. ஆகவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ඉක්මන සහ හදිස්සි පිළිතුර අපි නොපැතිය යුතුයි. உடனடியாக அவசரமான பதிலை தேடாதீர்கள். දෙවියන් වහන්සේ දෙන පිළිතුර කුමක් වූ නමුත් අපි ඉවසීමෙන් ඒක දිහා බලන්න ඕන. தேவன் தருகிறான பதில் எதுவாக இருந்தாலும் நாங்கள் பொறுமையுடனே நாங்கள் காத்திருக்க வேண்டும். අනිසාද උන්වහන්සේ විසින් ප්‍රේම කර අයට தேவன் நேசிக்கின்றவர்களுக்கு උන්වහන්සේ දෙන දේ அவர்கள் தேவன் தருவதை බයිබලයේ කියන උන්වහන්සේ විසින් ප්‍රේම කළ අයට வேதம் சொல்லுகிறது, அவர் நேசித்தவர்கள் උන්වහන්සේ විසින් දෙන දේ அவர் தருவதை පිළියෙල කළ දේ ஆயத்தம் பண்ணினவைகளை ඇසට පෙනෙන්නේ නැහැ, கண்கள் காணவில்லை, කනට තාම ඇහුනේ නැහැ, செவிகளிலே கேட்கவில்லை, සිතට දැනුන්නේ නැහැ. உள்ளத்திலே உணரவில்லை. ඔබ මා දැනගන්නේ කොහොමද දෙවියන් වහන්සේ ඔබට මට ප්‍රේම කරනවායි කියලා? ஆண்டவர் என்னையும் உங்களை நேசிக்கிறார் என்பதை நானும் நீங்களும் ஒவ்வொரு அறிந்து கொள்வது. නිල මුදලට සහ උගත්කම් වලට කරන්න පුළුවන් දේවල් ඇති. ඉතින් කල්පීනා- ඒ පදනම මත නැහැ. මම විශ්වාස කරනවා දෙවියන් වහන්සේගේ සැලැස්මේ මිනිස්යෝ කරන කොටගෙන දෙවියන් වහන්සේට මහත් දේ කරන්න පුළුවන්. கல்வியினாலும் அறிவினாலும் தேவனுடைய காரியத்தை அறிந்து கொள்ள முடிவதில்லை. அது எங்களுக்குள்ளே தேவன் செய்வதன் மூலமாகவே அறிந்து கொள்கிறோம். ඔබ කොහොමද දන්නේ ඔබට දෙවියන් වහන්සේ ප්‍රේම කරනවායි කියලා? நீங்கள் எவ்வாறு அறிகிறீர்கள் தேவன் உங்களை நேசிக்கிறார் මම என்று? කොහොමද දන්නේ දෙවියන් වහන්සේ මට ප්‍රේම කරනවායි කියලා? நான் எவ்வாறு புரிந்து கொள்வது தேவன் என்னை ඔක நேசிக்கிறார்? සරලයි. ඔක ගැඹුරු නෑ. மிக இலகுவானது. සුවකීය பரலோகத்தின் ඒක ජාතක ஒரே பேரான පුත්‍රයාව குமாரனை ඔබටත් உங்களுக்கும் මටත් எனக்கும் දෙන තරම් தருவதற்கு ස්වාමින් වහන්සේ ප්‍රේම කළසේ. தேவன் தருமளவுக்கு එසේ நேசித்தார். කළේ அவ்வாறு செய்தது උන්වහන්සේ කරේ அவரை பார்த்து අදහන நம்புகிறவர்கள் කිසිවෙක් විනාශ නොවී සදාකාල ජීවනය ලබන පිණිසයි. ஒருவராது கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை பெறும்படியாக තමන් යේසුස් වහන්සේව පිළිගත්තනම්, அதை இயேசுவை ஏற்றுக்கொண்டால், මම යේසුස් වහන්සේව පිළිගත්තනම්, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், ඒ දේව ප්‍රේමය අපට තිබෙන නිසා අපේ ජීවිතේ ඇහැට කනට සිතට දැනෙන්නේ පෙනෙන්නේ ඇහෙන්නේ නැති දේවල් අප තුල දෙවියන් වහන්සේ කරන්ට යනවා. இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உள்ளத்துக்கும் மனதிற்கும் சரீரத்துக்கும் உணரப்பட முடியாத காரியங்களை தேவனுடைய வாழ்க்கையில் செய்வார். කලබල වෙන්න එපා. நீங்கள் அவசரப்பட வேண்டாம். පිළිතුර අන්තිම තප්පරේ
கடைசி நொடியிலும் සිතන්නේ නැති දේ நினையாத காரியங்களை දෙවියන් වහන්සේට කරන්න පුළුවන්. தேவனால் செய்ய முடியும். ඔබ දැකලා තියෙන දේ සිද්ධ වෙනවා. அதை நடப்பதை காண்கிறீர்களா? ඉතලා බලන්න දෙවියන් වහන්සේ කරන්න දේවල් நீங்கள் මොනවද? வாசித்து பாருங்கள் தேவன் செய்வதை. ජීවිතය කියලා කියන්නේ අපිට පෙනෙන්න තාම නැති නමුත් කෙලවරක් ඇති අපූර්ව කතා පුවතක්. நாங்கள் சொல்லுகின்ற காரியங்கள் நாங்கள் தொடக்கத்தையும் அல்லது முடிவையும் காணாத ஒரு காரியமாகவே அங்கே காணப்படுகிறது. ඒකේ සැඟවී තිබෙන දේවල් පිටතට එද්දී ජීවිතය හරි රසවත්. அந்த மறைந்திருக்கின்ற காரியங்கள் வெளியே வரும் பொழுது வாழ்க்கையை நாங்கள் சுவையாக அனுபவிக்க முடியும். ඒක ප්‍රහේලිකාවක් නමුත් පිළිතුරක් තියෙන දෙයක්. அது ஒரு பகடியே போன காணப்படும், ஆனால் அது உண்மையான காரியம். அது ජීවිතය කියලා කියන්නේ විවිධ ස්ථානවල ස්ථානගත වී තිබෙනවා. නමුත් ඒකේ නිර්මාණය අපූර්ව පිළිතුරක්. ඒ ගැන බිය වෙන්න එපා. எங்களோட வாழ்க்கையிலே பல இடங்களிலே பல காரியங்கள் தங்கி இருக்கின்றது, ஆனால் அதுக்கு ஒரு பதில் உண்டு. මට ගිය දවස් ටිකේ දෙවියන් වහන්සේට ලං වී උන්වහන්සේම කතා කරන්න බොයිඩ ප්‍රස්තාවන් ලැබුණා. என்னால் கடந்த 2 நாட்களிலே தேவனோடு கூட அதிக நேரம் இருந்து சில பதில்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. මම හැම වෙලාවකම දෙවියන් වහන්සේගෙන් ඇසුවේ මිනිසාගේ ජීවිතය තුල තිබෙන ස්වභාවය ලෝවට තේරුම් ගන්න බැරුව ගියොත් මිනිසාගේ වටිනාකම කවමදාකවත් මේ ලෝකේ තේරුම් ගන්න. நான் தேவனோடு கேட்ட காரியம் என்றால் மனிதனுடைய வாழ்க்கையிலே உள்ளத்தில் இருக்கின்ற காரியத்தை இந்த உலகம் அறிந்து கொள்ளாவிட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பயன் இல்லை என்று. මිනිසාටම ජීවිතේ වටිනාකම දන්නේ නැහැ. மனிதன் தன்னுடைய பெருமதி என்னென்று அறியாமல் இருக்கின்றான். ලෝකේ අපිට පුළුවන් ගස් කොළන් එක සෙල්ලම් කරන්න. ஆனால் ஒருவேளை இந்த மரஞ்செடியோடு விளையாட முடியும், මිනිසාත් එක්ක සෙල්ලම් කරන්න. ஆனால் மனிதனோடு விளையாட முடியாது. මක්නිසාද ඔව් දෙවියන් වහන්සේගේ ස්වරූපය දරන එකම චරිතය. ஏனென்றால் அவன் தேவனுடைய சாயலை தரித்திருக்கிற ஒரே நபராக ලෝකේ මිනිස්සු காணப்படுகிறான். දන්නේ නැති කමට මැටි වලට ගල් වලට ගල් රූප වලට ගස් කොළන් වලට දෙවියන් වහන්සේට සමාන කරනවා. නමුත් පොළොවේ දෙවියන් වහන්සේගේ ස්වරූපයට සමාන කරන්න පුළුවන් යම් දෙයක් ඇද්ද? ඒ එකම දේ නම් මනුෂ්‍යයා පමණයි. இந்த பூமியிலே வாழ்கின்றான ஜனங்கள் கற்சிலைகளை மண் சிலைகளை உருவாக்கி அதை வழிபடுகின்றார்கள், ஆனால் தேவனுடைய சாயலை காணக்கூடிய ஒரே ஒன்றே நாள் மனிதனாக ඒ නදාසෙන් காணப்படுகின்றான். මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේ කියලා මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේගේ ස්වරූපය. ஆனால் மனிதன் தேவன் அல்ல, தேவனுடைய சாயலாகவே காணப்படுகின்றான். මිනිස්සු වරදාගෙන මනුෂ්‍යයාට දෙවියන් වහන්සේට දෙන ගෞරවය දෙනවා. ඒක ලබන්න යුතුත් නැහැ, දිය යුතුත් නැහැ. ஆகவே சில வேளையில் மனிதனுக்கு கணத்தை செலுத்துகிறார்கள், மனிதன் கணத்தை செலுத்துவதற்கோ பெறுவதற்கோ தகுதி அற்றவன். පස්වෙනි පදයේ කතා කරනවා දෙවියන් වහන්සේ අඬ ගැහුවා ආබ්‍රහම්ට එළියට. 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை வெளியே வரச் சொல்லுகின்றார். අද දෙවියන් වහන්සේ ඔබව කැඳවලා තියෙනවා මේ රාත්‍රියේ මෙම ස්ථානයට. இந்த இரவிலே தேவன் உங்களை அழைத்து இங்கே கொண்டு வந்திருக்கின்றார். ඔබට දෙවියන් වහන්සේ කතා කරලා කියන්ට යනවා. உங்களோடு தேவன் பேசி சொல்ல போகின்றார். මම උඹට දෙන්න යනවා බලාපොරොත්තුවක්. நான் உனக்கு ஒரு நம்பிக்கையை මම தருகின்றேன், උඹට ඇති කරන්න යනවා සැලැස්මක්. நான் உனக்கு திட்டத்தை வைக்கின்றேன். මම උඹට කියන්ට යනවා ඔබේ ජීවිතේ මෙතනින් එහාට යන්න ඕනේ කොහොමද කියලා. இனி மேலும் உங்கள் வாழ்க்கை எவ்வாறு செல்ல வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். පිළියෙල කරන කාලයේදී පිළියෙල වෙන්න, වැඩ කරන කාලයේදී වැඩ කරන්න. ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆயத்தப்படுங்கள், வேலை செய்ய வேண்டிய நேரத்திலே வேலையை செய்யுங்கள். පහ වචනේ අපි කියවන්ට යනවා. இந்த 5ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க போகின்றோம். 5වන පදය. උන්වහන්සේ ඔහු පිටතට කැඳවා අහස දෙස බලා තාරකා ගණන් කළ හැකිනම් ඒවා ගණන් කරපන්නයි කීස්සේක. දෙවියන් වහන්සේ උඩ කතා කරලා කියනවා මේ තාරකා උඹට ගයින්න පුළුවන්ද? தேவன் சொல்லுகிறார், அவனை வெளியே அழைத்து வா, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை உன்னால் எண்ண முடியும் என்று சொல்லுகிறார். තරු ගනින්න බෑ. அதை நட்சத்திரங்கள் எண்ண முடிவதில்லை. උඹට පුළුවන්ද මේ තාරකා ටික ගයින්න? இந்த நட்சத்திரங்கள் என்னால் உன்னால் என்ன முடியுமா என்று கேட்கிறார். ආබ්‍රහම්ට සිතන්ට බැරි අභියෝගයක් දෙවියන් වහන්සේ දුන්නා. இந்த ஆபிரகாமை நினைக்க முடியாத ஒரு சவாலை தேவன் கொடுக்கின்றான். ඒවා ගණන් කරපන්නේ කීසේක? அதை என்ன உன்னால் என்ன கூடுமா என்று கேட்கிறார். උඹේ වංශය දෙසේම වන්නේ කිව්වා. உன்னுடைய சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். ඒ කියන්නේ තරු ගයින්න පුළුවන් නම් උඹේ වංශය ගැනලා ඉවර කරන්න இந்த පුළුවන්. வானத்து நட்சத்திரங்கள் என்ன கூடுமான உன்னோட சந்ததி என்ன முடியும் என்று சொல்லுகிறார். තරු වල තිබෙන ස්වභාවය මොකක්ද? இந்த நட்சத்திரங்களுடைய சுபாவம் என்ன? ඒක මේ ලෝකයට ආලෝකයක්. இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கின்றது. ඒවයි දීප්තිය මේ ලෝකයේ තිබෙන රාත්‍රී අඳුර නැති කරනවා. ஏனால் இரவிலே அதனுடைய ஒளியானது வெளிச்சத்தை கொடுத்து இருளை දෙවියන් நீக்குகின்றது. වහන්සේ මොකක්ද මේ කියන්නේ? தேவன் என்ன சொல்லுகிறார்? දෙවියන් වහන්සේ කියන උඹ පොරොන්දුලාභියෙක්. උඹ පොරොන්දුලාභියෙක්. நீ வாக்குத்தத்தம் பெற்றவன். මම තෝරා ගන්න වංශය තරුමෙන් දිලිසෙනවා. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி வானத்து நட்சத்திரங்களோடு பிரகாசிப்பார்கள். ඔවුන් මේ ලෝකයේ තිබෙනා අඳුර නැති කරනවා. இந்த உலகத்தில் இருக்கிற இருளை நீக்குவார்கள். දෙවියන් වහන්සේ තෝරාගත්තු මිනිසුන්ගේ ජීවිතවල තියෙන අන්ධකාරය නැති කරන ජාතියක්. ஏனால் தேவன் தெரிந்து கொண்டான ஜனங்களானது ஜனங்களுடைய இருளை நீக்குகின்றவர்களாக ඉදා இருக்கின்றார்கள். දෙවියන් වහන්සේ කතා කරපු වචනය அன்று தேவன் பேசிய வார்த்தைகளை ඊළඟ 10 ගානකට පස්සේ 1000
வருடங்களுக்கு பின்பு යේසුස් වහන්සේ ලෝකයට ඇවිත් කිව්වා இந்த இயேசு பூமிக்கு வந்து சொன்னார், ආබ්‍රහම්ගේ වංශයේ පොරොන්දු ලාභීන්ගෙන් පැවතෙන අය තරුමෙන් ආලෝකමත්. இந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததி ஆபிரகாமோட சந்ததி வானத்தில் நிச்சயம் ஒளியுள்ளவர்கள். යේසුස් වහන්සේ මනුෂ්‍යර කතා කරලා කිව්වා ගෝලයින්ට. இந்த இயேசுவானவர் சீஷர்களை நோக்கி சொல்கிறார், උන්වහන්සේගේ අනුගාමීන්ට அவரை பின்பற்றுகிறவர்களை, නුඹලා ලෝකේ ආලෝකයයි. நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கின்றீர்கள். ප්‍රේමවන්තයනි ක්‍රිස්තුස් වහන්සේ අනුව යන මිනිස්සු ආලෝකමත් මිනිස්සු. கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் அவர் உலகத்தை ஒளியாக்க வெளிச்சமாக்குகின்றவர்கள். ඔවුන් ආලෝකය යන නිසා කෙනෙක්ව අඳුරට දාන්නේ නැහැ. அவர்கள் ஒளியிலே நடக்கின்றவனை இருளில் ஒருவரை தள்ளுவதில்லை, ඔවුන් කෙනෙක්ව වැටෙන්න දෙන්නේ නැහැ. ஒருவரை விளத்துவதில்லை, අඳුරේ ගොස් විනාශ වෙන්න දෙන්නේ නැහැ. அவர் இருளிலே சென்று அழிந்து விடவும் விடுவதில்லை. හිතුවා ඇවිදින ආලෝකයක්. ஏனால் கிறிஸ்தவர்கள் நடமாடும் வெளிச்சம் உள்ளவர்கள். හිතුනවා ඇවිදිමින් අන් අයට එළිය දෙන්නා වූ ආලෝකයක්. அவர்கள் நடந்து மற்றவர்களையும் வெளிச்சமுள்ளவர்களாக மாற்றுகின்றார்கள். අපි මේ රට ඇතුලේ ඇවිදිද්දී இந்த தேசத்துக்குள்ளே நாங்கள் நடக்கும் பொழுது, අපි පුද්ගලයා ඇසුරු කරද්දී நாங்கள் ஜனங்களை சந்திக்கும் பொழுது, අපි රටවල් වලට යද්දී நாங்கள் தேசங்களுக்கு செல்லும் பொழுது, අපි අන්ධකාරයේ මැදින් ඇවිදින ආලෝකයක්. நாங்கள் இருளின் மத்தியிலே நடக்கின்ற ஒளிகளாக இருக்கின்றோம். අපි යන ආලෝකයේ පිටිපස්සේ එන මිනිස්සු අන්ධකාරයේ වැටෙන්නේ නැතුව යේසුස් වහන්සේව දැනගන්න යනවා. நாங்கள் ஒளியிலே நடக்கும் பொழுது இருளிலே உள்ளவர்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்கிறார்கள். ඔබ දන්නවද එම පොරොන්දුවක් දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම්ට දුන්නේ? அவ்வாறான ஒரு வாக்குத்தத்தை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கின்றார். ආබ්‍රහම් මේක විශ්වාස කළා. இதை ஆபிரகாம் நம்பினார். බයිබලයේ කියන 6 වෙනි පදය. ஆறாம் வசனம் சொல்கிறது, ඔව් ස්වාමින් වහන්සේ විශ්වාස කළේ. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். මොන බලාපොරොත්තුවක්? எப்படியான ஒரு நம்பிக்கை? මොකක්ද බලාපොරොත්තුව? என்ன அந்த நம்பிக்கை? ඔව්ට කිසිවක් නැති වෙලාවේ ඒ පොරොන්දුව විශ්වාස කළා. அவன் ஒன்றும் இல்லாத நேரத்தில் அந்த வாக்குத்தத்தை அவன் நம்பினான். ඒක නිකන් හිතුවා නෙමෙයි. அதை நினைத்தது மாத்திரமல்ல, ඔව් 100% විශ්වාස කළාම මේ එලයාසරට දෙන්නේ නැහැ. මක් නිසාද දෙවියන් වහන්සේට සැලැස්මක් තියෙනවා. 100க்கு 100 அவன் அதை நம்பினான். ஆகவே எலியாசருக்கு அதை கொடுப்பதில்லை என்று அவன் தீர்மானித்தான். ඉඳන්න පුළුවන් ද අවුරුදු 100ක් ආසන්න මිනිහාට දැන් දරුවෙක් උපදවලා ඒ දරුවා ඊසාක්වි ඔහුගේ ජීවිතය මතට මේ මුළු බලාපොරොත්තුවා සියලු දේවල් ඔහුගේ කරපිට තබලා නිවහනේ ඔහුට ස්වාමින් වහන්සේ වෙත සැතපෙන්න පුළුවන් ආකාරයේ ජීවිතයක් ඔහුට තිබෙනවායි කියලා හිතන්නවත් පුළුවන් මේ වයසක මිනිහව ආබ්‍රහම්ට. இந்த 100 வயதான நேரத்தில் இந்த ஆபிரகாம் ஆனவன் தான் ஒரு குழந்தையை பெற்று அவனை பெரியவனாக்கி தன்னுடைய சுதந்திரம் எல்லாம் அவனுக்கு கொடுத்து அதை காண்கும் அளவுக்கு அந்த முதிர்ந்த வயதிலே அவன் எவ்வாறு ஒரு நம்பிக்கையை கொண்டிருந்திருப்பான். මෙන්න ආබ්‍රහම්ගේ ඇදහිල්ල. இதுதான் ஆபிரகாமுடைய நம்பிக்கை. මෙන්න ආබ්‍රහම් දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයා වෙච්ච හැටි. இது நிமித்தமாகத்தான் இந்த ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக මෙන්න மாறினான். ආබ්‍රහම් සහ දෙවියන් වහන්සේ අතර තිබුණු පංගුකාරකම. இதுதான் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடையில இருந்தான சுதந்திரமாக දෙවියන් இருந்தது. වහන්සේ වෙලාවෙම කිව්වා. தேவன் அந்த நேரத்திலே சொன்னார், නුඹේ විශ්වාසයට මම ගරු කරනවා. உன்னுடைய விசுவாசத்தை நான் கௌரவ கனப்படுத்துகிறேன். ඔහුගේ විශ්වාසය කොහොමද දෙවියන් වහන්සේට දැනුනේ? அந்த விசுவாசம் எவ்வாறு அவனுக்கு தெரிந்தது? දැන් මම මොකක් හරි කිව්වනම් මොහු ගැන මට චරිත සාධකයක් දෙන්න වෙන්නේ. நான் ஏதாவது சொன்னால் இவருடைய வாழ்க்கையை குறித்து நற்சாட்சி கொடுக்க வேண்டியதாக තව இருக்கும். කෙනෙක් ගැන කිව්වනම් චරිත සාධකයක් දෙන්න වෙන්නේ. இன்னொருவர் கொடுத்தாலும் வாழ்க்கையை குறித்து ஒரு நற்சாட்சி கொடுக்க දෙවියන් வேண்டும். වහන්සේ සිත් විමසුවා. ஆனால் இந்த தேவனோ அவனுடைய உள்ளத்தை அறிந்தார். දෙවියන් වහන්සේගේ ඇස් වලින් උන්වහන්සේ දැක්ක ආබ්‍රහම්ගේ සිතේ කිසිම ආකාර පළුද්දක් නැහැ. ඔහු මාව තදින් විශ්වාස කරනවා මට මේක කරන්න පුළුවන් කියලා. ஆபிரகாமுடைய உள்ளத்தை கண்டார். அந்த உள்ளத்திலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. முற்றுமாக அவன் என்னை நம்பினான் என்பது தேவன் அறிந்தார். ප්‍රේමවන්තයනි මෙවැනි ඇදහිල්ලක් අපි ඇති කරගත්තේ නැත්නම් අර හිරාඩස්සි පෑවල් වල නීතිය ඉදිරිපිට හාස්කම් දකින්න බැරුව යනවා. இவ்வாறான ஒரு விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படாவிட்டால் அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தேவனுடைய அற்புதத்தை நாங்கள் காண முடியாது. මම විශ්වාසය පදනම් කරගන්නේ මිනිසුන්ගේ භෞතික ආශිර්වාද වලින් කියවන පම්පූරි ගැන. நான் இந்த விசுவாசத்தை மனிதனோட வாழ்க்கையிலே காணப்படுகிறான புறம்பான காரியங்களுக்கு ஒப்பிட்டு நான் பார்ப்பதில்லை. සමහරක් හිතනවා මේ ලොකු රැකියාවම ලොකු ආශිර්වාදයක් කියලා. சிலர் நினைப்பார்கள் பெரிய ஒரு தொழில் செய்தால் அது பெரிய நம்பிக்கை என்று. ආශිර්වාදය කියලා කියන්නේ රුපියල් 50න් හරි මාසේ සම්පූර්ණ ජීවත් වෙන්න පුළුවන් ඒක ආශිර්වාදයක්. 50000ක් අරගෙන පවවෙනිදා අතේ සතයක් නැතුව ඉන්නවට වඩා. ஏனால் விசுவாசம் என்பது அவர் சிறிய காலத்தில் மாதம் முழுவதும் வாழ வேண்டும். ஆனால் 50000 எடுத்தும் அடுத்த நாளிலே ஒன்றும் இல்லை என்றால் என்ன விசுவாசம்? ආශිර්වාදයේ වැටුපය අතර වෙනසක් තියෙනවා. ஆசீர்வாதம் வேறு, எங்களுடைய சம்பளம் என்பது வேறு. දේපල බූදලේ ආශිර්වාදයට සමාන කරගන්න එපා. ஏனால் எங்களுக்கு சொத்து பத்துக்களை தேவன் ஆசீர்வாதமாக எடுக்காதீர்கள். බූදල්. ஏனால் அதெல்லாம் ආශිර්වාදය කියලා කියන්නේ ප්‍රමාණය නෙමෙයි.
ஏனால் ஆசீர்வாதம் என்பது அது உள்ள எல்லை அல்ல. සැපීම. ஏனால் தேவன் கொடுப்பது. ප්‍රමාණයෙන් මනින්න බෑ. அதை அளவிலே எண்ண வேண்டாம். 5000ක් සෙනග ඉදිරි පිට රොටි පායි මසුන් දෙකයි තිබුණේ. ஏனால் 5000 பேர் முன்னே இருக்கிறார்கள். கையிலோ 2 அப்பம் 5 அப்பம் 2 மீன் மாத்திரமே இருக்கின்றது. මේක රොටි 1000ක් තිබුණත් ඒ වෙලාවේ 5000ට ගන්න දෙන්න බෑ. ஏனால் 1000 அப்பங்கள் இருந்தாலும் 5000 பேரை கொடுக்க முடியாது. ප්‍රමාණයෙන් ආශිර්වාදමයි ඉන්න එපා. அந்த இருக்கின்ற அளவிலே தேவன் ஆசீர்வாதத்தை எண்ண வேண்டாம். හොයපු ඔක්කොම එකපාරට රෝහලකට යයි. ஏனால் நினைத்த எல்லோரும் வைத்தியசாலைக்கு போவார்கள். නමුත් දෙවියන් වහන්සේ කෙරේ විශ්වාස තබන මනුෂ්‍යර දෙවියන් වහන්සේ උත්තර දෙන්න යනවා. ஆனால் தேவனை மாத்திரம் நம்பி இருக்கிற மனிதனுக்கு தேவன் பதில் එතන கொடுப்பார். කියනවා 6 වෙනි පදය. இங்கே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ඔව් ස්වාමින් වහන්සේ විශ්වාස කළේය. அவன் கர்த்தரை நம்பினான், விசுவாசித்தான். උන්වහන්සේ ඒක ඔව් සඳහා ධර්මිෂ්ඨකම කොට ගණන් ගත්සේක. அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். මේ මිනිහා ධර්මිෂ්ඨයෙක් කියලා පිළිගත්තේ කොහොමද? ஏனால் அவன் நீதிமான் என்று எவ்வாறு எண்ணினார்? ඔහුගේ විශ්වාසය. அவன் நம்பின விதம், விசுவாசித்த விதம். මම ඉන්නවා තාම ගැලවීම ලැබලා නැහැ සම්පූර්ණයෙන්. ஆனா ஒரு சிலை இன்னும் முற்றுமாக ரட்சிக்கப்படவில்லை. නමුත් ඒ අයගේ විශ්වාසයට දෙවියන් වහන්සේ ගරු කරනවා. ஆனால் அவர்கள் தேவனை விசுவாசிக்கின்றார், அதை தேவன் கனம் பண்ணுகிறார். සමහරක් මේ බොහෝ කල් ජීවත් වෙන ඇදිලිවන්තයින්ට වඩා ஏனால் ஒரு சிலர் அதிக நாள் வாழ்கின்ற விசுவாசிகள் பார்க்கிலும் விசுவாசம் ඒක உண்டு. විශ්වාස කරන්නේ මුළු හදවතින්. ஏனால் முழு இருதயத்தோடும் அதை விசுவாசிக்கின்றார்கள். දැන් මේ අමාරු පෑවල් වල මේ ඇදහිල්ල අවශ්‍ය යාඥාවට පිළිතුරු ගන්න. இந்த கஷ்டமான நேரங்களிலே அந்த விசுவாசம் தேவை. දැන් ඔබට පේනවද මොකක්ද මම කතා කරමින් ඉන්නේ? நான் எதை சொல்கிறேன் என்று புரிகிறதா? අසීරු පෑයේදී முடியாத கடினமான යාඥා நேரத்திலே කළ යුතුයි. ஜெபிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ ඔබට කියන දේ தேவன் உங்களுக்கு சொல்வதை විශ්වාස කළ යුතුයි. நம்ப வேண்டும். එවිටයි හාස්කම දකින්න. அப்பொழுதுதான் அற்புதத்தை காண்பீர்கள். දැන් ඔබ කැමතිද හාස්කමක් දකින්න ජීවිතේ? நீங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காண விரும்புகிறீர்களா? මෝසස් තමාගේ ජීවිතේ සෙනග 6 ලක්ෂයකට වැඩි සෙනගක් එක ගමනක් ආරම්භ කළා. இந்த மூசே என்பவர் 6 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களோடு கூட பயணத்தை ஆரம்பித்தார். ඔව් ජීවිතේ ඔව් මේ කැපවීම කරලා මේ සෙනගත් එක්ක ඇවිදිමින් එනවා. அவர் தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு வருகின்றார். ඇවිදිමින් ඇවිල්ලා ඉවර වෙලා ඔව් අවසානයේදී යම් ගමනක ආරම්භයේදීම බලාපොරොත්තු සුන් වෙනවා. ஏனால் அவர் அழைத்துக் கொண்டு வந்த போதிலும் கூட சில ஒரு ஆரம்பமாக வேண்டிய இடத்திலே அவருடைய நம்பிக்கை இழந்து போகின்றார். මක්නිසාද ඔව් වෙනවා රතු මුහුද ළඟට. அவர் செங்கடல் அண்டையிலே வருகின்றார். දැන් එතනින් එහාට පේන්නේ නැහැ කිසිම තැනක් යන්න. அங்கே வந்த பின்பு நடப்பதற்கு அங்கே ஒரு வழியும் காணவில்லை. ඔව් ආපසු හැරෙද්දී அவர் திரும்பி பார்க்கும் பொழுது ලොකු සෙනගක් පොලිමට හිටගෙන ඉන්නවා. அங்கே வரிசையா பல ஜனங்கள் இருக்கின்றார்கள். ඔව්ට පණිවිඩයක් එනවා. அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. කිලෝමීටර් ගානක් දුරින් பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்காலே ඔව් සමග එන රැළ அவரோடு வருகின்ற ஜனங்கள் ඔව්ට පණිවිඩයක් එනවා. அவருக்கு செய்தியை கொடுக்கின்றார்கள். මොකක්ද එවන පණිවිඩය? என்ன அந்த செய்தி? 6 ලක්ෂයක් සෙනග පොලිමට හිටගත්තොත් මේ හරිය ඉඳලා ඉවරලා හිටි 6 லட்சம் பேர் කිලෝමීටර් ගානක් දුරට 6 லட்சம் பேர் வரிசையான எத்தனோ கிலோமீட்டர் தூரத்துக்கு இருப்பார்கள். මෝසස් ඉදිරියෙන් යන්නේ. மோசே முன்னே செல்கிறார். මෝසස්ට කිලෝමීටර් ගානක් දුරින් පණිවිඩයක් එවන එකිනෙක මිනිසාගේ කටින්. ஏனால் முன்னே இருக்கிற மோசேக்கு பின்னே இருக்கிற ஜனங்களுக்கு ஒருவருக்கு ஒருவரா ඔබ செய்தியை கொடுத்து முன்னே හිතන්න வருகிறது. මෝසස්ට මොන පීඩනයක් තියෙන්නද? அந்த நேரத்திலே மோசே எவ்வாறு ஒரு கஷ்டத்துக்குள்ளாக இருப்பார். අද ගේ ඇතුලේ එක්කෙනෙක් කියවද්දි කන්දොස් කිරියාව තියෙන. ஏனால் வீட்டுல ஒரு ஆள் முறுமுறுக்கும் பொழுதே தாங்க முடியாது. සභාවේ 10-15 දෙනෙක් කියවද්දි එපා වෙන්නේ. ஏன்னா 10-15 பேர் சபையில முறுமுறுக்கும் போதே நம்ப ஏற்றுக்கொள்ள. වැඩක් අවුල් කරපුවම සියලු දේම කැළඹෙනවා. ஏனால் ஒரு சில குழப்பம் எல்லாம் குழம்பி விடுகிறது. කිලෝමීටර් ගානක් දුරින් මොකද වෙන්නේ? இந்த எவ்வளவு தூரமா இருக்கிற ஜனங்கள் என்ன ඕලිමේ சொல்றாங்க? කෙරවල ඉන්න අයට පේනවා கடைசியில் இருக்கிறவங்களுக்கு தெரிகிறது. ඊටත් වඩා එහාලින් அங்கே இன்னும் தூரத்திலே පාරාවෝගේ අසරුවෝ ටික ඔක්කොම ආයුධත් අරගෙන එනවා පොලිමට අස්සයන්ගේ පිටවල නැගගෙන. ஏனென்றால் பார்வோனின் சேனைகள் அவரை பின்னே துரத்தி கொண்டு வருகின்றார்கள். එන්නේ මොකටද? எதற்காக வருகிறார்கள்? මේ සෙනග යන ගමන නවත්තන්න. இந்த ஜனங்கள் போகிற பயணத்தை මේක நிறுத்தும்படியாக. දකින එක දැන් පණිවිඩය එනවා. இது ஒவ்வொரு கூடாக செய்தி வருகிறது. මම ඔයාලට පණිවිඩයක් දෙන්නම්. நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். කැළඹීම ආවේ මුළු ඊශ්‍රායල් සෙනගම කලඹවාගෙන. இந்த செய்தியானது முழு இஸ்ரேல் ஜனத்தையும் கலக்கி விட்டது. මේක මැදින් පටන් ගත්ත නම් භාගයක් ඇහුවයි කිව්වේ. ஏன்னா நடிகிலே வந்தால் கொஞ்சம் அறிந்திருப்பார்கள். පටන් ගන්න එහා කොනේ. கடைசி தொங்கலிலே ஆரம்பிக்கின்றது. පිටිපස්සෙම ඉන්න කට්ටිය දැකලා ඉස්සරහායට කියනවා. ஏனால் கடைசி இருக்கிறவன் அடுத்தவனுக்கு செய்தியை சொல்கிறான். ඒගොල්ලෝ ඊට ඉස්සරහා ඉන්න අයට කියනවා. அதுக்கு முன்னே இருக்கிற மற்றவன் சொல்கிறான். ඒගොල්ලෝ ඊට ඉස්සරහා ඉන්න අයට அவன் කියනවා. முன்னே இருக்கிறவன் சொல்கிறான். ඒ කාලේ මේ සෙල්ෆෝන් තිබුණේ නැහැ. அந்த நாள் இப்படியான செல்போன் எல்லாம் இருக்கவில்லை. ටෙලිෆෝන් තිබුණෙත් නැහැ. டெலிபோன் இருக்கவும் இல்லை. අද ඒවා තිබිලා මෙහෙමනම් அதெல்லாம் இருந்திருந்தால் இப்படி. ඒ කාලේම තිබුණා නම් ඊශ්‍රායල් කඳවුරට සෙල්ෆෝන් කියයි ගිනි කිව්වලු නැවකට. அந்த இஸ்ரேல் பாளையத்தில் இவ்வாறு මේක මේ செல்போன் ලෝකේ இருந்தால் සියලු සභාවන් වලට මේක බලන ඔක්කොටම இந்த உலகத்தில் இல்ல இதை பார்க்கிற எல்லா ஜனங்களுக்கும் சபைகளுக்கும்
දැන් මේ පණිවිඩය එනවා දිගින් දිගට. என் அண்ணன் சொல்லுகிற செய்தி என்னவென்றால் ඒද්දි මොකද වෙන්නේ? அதில் என்ன හැම நடந்தது? කෙනාම බලාපොරොත්තු සුන් කරගත්තා. ஒவ்வொரு தங்களோட நம்பிக்கை இழந்து விட்டார்கள். මේ කඳවුර හිටියා මොන සතුටින් කතා කළාද? இந்த போன்ற ஜனங்கள் மகிழ்ச்சியா பேசினார்களா? දිගටම පණින්න ගන්නදී මෝසස් මොන මෝඩ වැඩක්ද මේ කෙරුවේ? மோசே என்ன முட்டாள்தனமான வேலையை செய்தான்? පිට පාඩුවේ ඉන්න දුන්නේ අර මිසරයට වෙලා. நாங்கள் நன்றாக எகிப்திலே இருந்தோம். මේ එළියට ගත්තේ මේ භාගයක් දුර ගෙනල්ලි වරලා මැරුම් කණ්ඩ පාරාවගේ. கொஞ்ச தூரம் வந்த பின்பு எங்களை அழிக்கவா கொண்டு வந்தார். අද ලෝකයේ කිතුණු සභාවට පීඩාවක් આવොත් එහෙම නොකියයිද? இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளுக்கு பாடுகள் வரும்போது சொல்ல மாட்டார்களா? මේ ඉන්න පුළුවන් තැන හැමදාම ඉන්නතෝ මේ ඕන නැති තැන් වලට අරන් ගිහලා නිකම් මිනිස්සු අපිට ගහන්න එනවා කියලා කියනවා. இந்த இடத்தில் நாங்கள் சும்மா இருந்திருக்கலாம். தேவையில்லாத இடத்தை கொண்டு வந்து இப்படி அடிபண்டுகிறோம் என்று சொல்வார்கள். මාන්තනේ බයිබලයේ මුළුල්ලේම තිබුණේ මෙවැනි පීඩා මේවා විඳින්නේ නැති වෙනවා නම් හොන් සභාව කිතුණු නෙමෙයි. என்றால் வேதம் தொடக்கத்தில் முடிவு வரைக்கும் வாரம் பாடுகள் இருந்தது. அதுதான் கிறிஸ்துவோட வாழ்க்கை என்பது. ඔක්කොම කියලා කියලා අන්තිමට එන්නේ කාගේ කර පිටද මේ හැම දෙයක්ම. இதெல்லாம் முடித்த பின்பு கடைசியில் யாருடைய தோளுக்கு வருகின்றது? මෝසස්ගේ කන් දෙක ලෙල දෙන්නදී මේ දේවල් අහලා. இதை கேட்டு மோசேட காதிலே ரத்தம் படிந்திருக்கும். ඔහුගේ සිත ටැලන්ට් ඇති. அவருக்கு உள்ளமானது குழம்பி ඔහුට இருக்கும். බලාපොරොත්තු සුන් වෙන්න ඇති. அவருடைய நம்பிக்கை இழந்திருப்பார். ඔහුගේ සිත අධික බියක් එන්න ඇති. அவருடைய உள்ளத்திலே பயம் ஏற்பட்டிருக்கும். ස්වාමිනේ අපි කිලෝමීටර් ගාණක් ඇවිත් දැන් ගමන මෙතනින් ඉවරද? ஆண்டவரே எத்தனையோ மைல் தூரம் வந்து விட்டோம், பயணம் முடிய போகின்றதா? හැරෙන්න බෑ පාරාව ගහනවා. ஆண்டவரே திரும்ப முடியாத பவுல் කෙලින් යන්න சேனைகள் බෑ මූදක් තියෙනවා. முன்னே பார்க்கும் பொழுது වමටවත් செங்கடல் දකුණටවත් යන්න දිහාවක් නැහැ. வடபுறமும் இடபுறமும் திரும்ப முடிவதில்லை. ස්වාමිනේ දැන් මොකද කරන්න ඕනේ? ஆண்டவரே போல நான் என்ன අද செய்ய ඔබ வேண்டும்? ඉන්නේ ජීවිතේ එහෙම තැනකද? ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் அப்படியான ஒரு අද நிலையில் ජීවිතේ இருக்கின்றீர்களா? වෙනි තැනකට වැටි සිටිනවාද? உங்களுடைய வாழ்க்கை அவ்வாறு ஒரு விழுந்திருக்கிறதா? මේවා තමයි ඔබේ ජීවිතේ ඇදහිල්ල මුවහත් කරන්නා වූ ගිනිගල නැමැති අභියෝග. இப்பொழுதுதான் நீ சாணக்களிலே பிடிக்கின்ற போன்று உங்களுடைய விசுவாசத்தை கூர்மையாக்கக்கூடிய நேரமாக මම இருக்கின்றது. සාමාන්‍යයෙන් පීඩා එන කල්ලි බෙදන්නේ නැහැ. බෙදුවොත් එහෙම ගිනි. ஏனென்றால் கடைசி நேரத்தில் கஷ்டம் வந்த பொழுது பகிர்ந்து கொள்ள வேண்டாம், தீ பிடித்து விடும். මේවා දරා ගන්න ඕන. இதெல்லாம் நாங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். මේවාට ශක්තිමත්ව සිටගෙන අන් අය ඒට සුදුසුසන් සමග පුරවදන්න ඕන. நாங்கள் பலமாக இருந்த மற்றவர்களுக்காக நாங்கள் போராட வேண்டும். හැමෝම හැම දෙයකම බර උසුලන්න සුදුසු නැහැ. ஒவ்வொருவரும் அந்த பாரத்தை சுமக்கக்கூடியவர்கள் அல்ல. හැමෝම ගිනි තියන්න සුදුසුවත් බර උසුලන්න සුදුසු නැහැ. ஆனால் எல்லாரும் தீ வைப்பார்களே என்று சுமக்க விரும்ப மாட்டார்கள். මේ බර උසුලන්න ඕන. இந்த பாரத்தை நாங்கள் சுமக்க දැන් வேண்டும். මොකක්ද සිද්ධ වෙන්නේ? எப்பொழுது என்ன நடக்க போகிறது? අන්තිම තැනට ආවා. கடைசி நேரத்துக்கு ඔබට வந்திருக்கிறோம். පේන්නේ මොකද්ද? இதுல என்ன புரியுது? මෝසස් ඉන්න මූද අද්දර. இந்த மோசேஸ் தவிக்கின்றார். හැම තප්පරයකම පාරාවෝගේ සේනාව මේ කඳවුරට ලං වෙනවා ගහන්න. ஒவ்வொரு நொடியும் அந்த பார்வோன் சேனை எங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. කෙවෙන හැම මිනිත්තුවකම පාරාවෝගේ අසරුව එනවා සටනකට. ஏனென்றால் அந்த பார்வோன் சேனை எங்களோட யுத்தம் செய்யும்படியா வருகின்றார்கள். දෙවියන් වහන්සේට මෝසස් යාඥා කළා. இப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கின்றார். ස්වාමිනී මොකක්ද කරන්නේ? ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? කඳවුරට හිතන්න බෑ. ஆண்டவரே இந்த பாளையம் புரிந்து கொள்வதில்லை. ඉස්රායෙල් සෙනගට හිතන්න බෑ. இந்த ஜனங்களுக்கு அதை புரிவதில்லை. ඔහුගේ සහෝදරයින්ට හිතන්න බෑ. அது சகோதரர்களுக்கு புரிவதில்லை. මේ ලෝකේ මිනිස්සු හාස්කම් කියන ඒවා පිළිගන්නේ නැති යුගයක්. இந்த உலகத்தை ஜனங்கள் அற்புதத்தை நம்பாத ஒரு காலம். හාස්කම් කියලා කියන්නේ ඇස්බැඳුන් නෙමෙයි. ஏனென்றால் இந்த அற்புதம் என்பது கண்கட்டி வித்தை அல்ல. හාස්කම් කියලා කියන්නේ මැජික් නෙමෙයි. ஏனென்றால் அந்த அற்புதம் என்பது வித்தையும் அல்ல. මිනිස්සාට සිතන්න බැරි දේ. மனிதனால் நினைக்க முடியாத காரியங்கள் දෙවියන් වහන්සේගේ බලයෙන් වෙන්න යනවා. தேவன வல்லமையினால் சம்பவிக்கின்றது. මේ ලෝකේ හාස්කම් යක්ෂ බලයෙන්ුත් කරන්න පුළුවන්. இந்த உலகத்திலே பிசாசினாலும் அற்புதம் செய்ய முடியும். හැබැයි ඒවායේ අරමුණ දෙවියන් වහන්සේට ගරු කිරීම නෙමෙයි. ஆனால் அதனுடைய குறிக்கோள் தேவனை கனம் பண்ணுவதல்ல. ඒව හාස්කම් වල අභිප්‍රාය දෙවියන් වහන්සේව මහිමයටපත් කිරීම. ஏனென்றால் அற்புதத்தின் ஒரே குறிக்கோள் தேவன் மகிமைப்பட வேண்டும். මෝසස් ගතේ සැරෑටිය තිබුණා. இந்த மோசேன கையிலே கோல் இருந்தது. දෙවියන් වහන්සේ උට කිව්වා. தேவன் அவனுக்கு ඔය சொல்கிறார், සැරෑටිය මුහුද පැත්තට දික් කරපන්. அந்த கோலை சமுத்திர நீக்கி நீட்டு ඔබ என்று. ඇහුවේ නෑ ඇයි ස්වාමිනී කියලා. அவன் ஏன் என்று கேட்கவில்லை. ඔබ ඇහුවේ නැද මේක දික් කළයි කියලා මේන පීඩාව නවතිනවද කියලා. ஐயோ ஆண்டவர் இதன் நீட்டினா போல இங்கே இந்த ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்கவில்லை. ඇදහිල්ල සහ දෙවියන් වහන්සේට යාඥා කිරීමේ විපාකය. ஆனால் ஜெபித்தின் பலன் அங்கே காணப்படுகின்றது. අපි අහන්නේ ඇයි ස්වාමිනී මෙහෙම කිව්වේ කියලා. ஆண்டவர் ஏன் இப்படி சொன்னீர் நான் ඔබ කිව්වේ கேட்கவில்லை. එක මම කළා. நான் நீர் சொன்னதை උත්තරේ செய்கிறேன். දකින්න යන්නේ. அங்கே கடல் பிரிய කවුරුත් போகிறது. සිතුවේ නෑ. யாரும் நினைக்கவில்லை. ආර ලීය දික් කර ගමන් அந்த கோலை நீட்டின போது මුහුද මැදින් දෙපැත්තට තාප්පයක් වගේ වතුර කඳවල් දෙක හිටියා. அந்த சமுத்திரமாக இரண்டாக பிளந்த மதிலை போல அங்கே දෙවියන් நின்றது. වහන්සේට ප්‍රශංසාව වේවා. கர்த்தருக்கு துதி ඇයි உண்டாவதாக. මේක උනේ? என்ன அப்படி நடந்தது? දෙවියන් වහන්සේ කිව් දේ විශ්වාස කළ දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍ය නිසා. தேவன் சொன்னதை நம்பின மனிதன் என்றபடியினால் ඒ මැදින් දැන් ඊශ්‍රායෙල් සෙනගට පාර හැදුනා. அதன் நடுவிலே ஜனங்கள் செல்ல பாதை உண்டாயிற்று. ඔබ දන්නද නූතන ලෝකයේ විද්‍යාඥයින් ඒ වාගේම මේ ජියෝග්‍රැෆිකලි මේවා සොයන මිනිස්සු සොයලා තියෙනවා එතනින් එහෙම දෙයක් වුණාද කියලා. ලෝකේ සනාථ කරලා තියෙන එවැනි දෙයක් ඒ මැදින් මිනිස්සු ගිය බවට ලකුණු.
ஆனால் இன்றைய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிகள் அதை இன்னும் தேடுகின்றார்கள். அப்படி ஒன்று நடந்து அங்கே போனார்களா என்று. ஆனால் நடந்த காலடி சுவடுகள் இருக்கின்றது. ඕන්නේ මැදින් එහා පැත්තට ගියා. அவர்கள் நடந்து அக்கறைப்பட்டு போனார்கள். ඔබ දන්නවද හාස්කම් මොකද්ද? அற்புதம் என்ன தெரியுமா உங்களுக்கு? 6 ලක්ෂයක් සෙනග එහා පැත්තට යනකම් 6 லட்சம் பேர்கள் அதை கடந்து செல்லும் வரைக்கும் දෙවියන් වහන්සේ අර අසරුවන්ගේ සීමාවන් හිමින් කළා, බෙලහීන කළා. ஏனால் அந்த எகிப்திய வீரருடைய பயணத்தை தாமதப்படுத்தினார். ඒ සෙනගට ඇවිදින්න බෑ අස්සයෝ දුවන වේගෙන්. ஏனால் ஜனங்களுக்கு ஒரு குதிரை ஓடுகிற வேகத்தில் செல்ல முடியாது. දෙවියන් වහන්සේ ඔවුන්ගේ වේගය බෙලහීන කළා. அவருடைய வேகத்தை தேவன் மட்டுப்படுத்தினார். සෙනගගේ ගමන ඉක්මන් කළා. ஜனங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்தினார். සෙනග එන්න ගත්තා. ஜனங்கள் போகத் தொடங்கினார்கள். සෙනග ඒක තරණය කළා. ஏனால் ஜனங்கள் அதை கடந்தார்கள். දැන් ඒ අතරතුරදී පීඩා කරන අය පීඩාව කරන චේතනාවෙන්ම මූද මැදට ආවා. அவர்கள் கொடுமைப்படுத்தும்படியாக அந்த எகிப்தியர்கள் சமுத்திரத்துக்குள் இறங்கினார்கள். அவන්ට මොන බලාපොරොත්තුවක් තියෙන්නද? அவர்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்தது? මුන් හදපු පාරෙම ගිහලා මම මුන්ට ගහනවායි කියලා. ஏனால் அவர்கள் உண்டாக்கிற பாதையிலே சென்று அவர்களை அடிப்போம் என்று. මුන් දීපු පාරෙම මම යනවා මුන්ගේ සේනාව ළඟට. ஏனால் நாங்கள் அவர்கள் திறந்த பாதையிலே அவரிடத்திலே போவோம் என்றார்கள். දන්නේ නැහැ දෙවියන් වහන්සේට විරුද්ධවයි මේ එන්නේ කියලා. ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக செல்வதாக அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. දෙවෙනි පාර මෝසස් එහා කොනට ගිහිල්ලා அக்கறைக்கு சென்றான மோசே, ස්වාමීනි දැන් මොකද කරන්න ඕනේ? ஆண்டவர் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? මම මූද දෙබෑ කෙරුවා. ஆண்டவரே கடலை பிரித்து දැන් விட்டோம். මට ඕන මුර නැවත යා කරන්න. இப்பொழுது ஒன்றாக சேருங்கள். නුඹ දික් කරපන් ඔය සැරෑටිය නැවත මූද දෙසට. மீண்டுமாக கடலை நோக்கி கோலை நீட்டு. මූදේ ජල කඳ නැවත හා වුණා. மீண்டுமாக இருபுறம் பிளந்தின ஜலம் ஒன்றாக சேர்ந்தது. එතනින් මත්තට அதன் போது මිසරේ රජගේ පාරාවගේ අසරුව හෝ සේනාව කවමදාක්වත් දේවසනකට පීඩා නොකරන පිණිස ඔවුන්ට දඬුවම් කළා පාර මැද්දේදී. அதன் பின்பு அந்த எகிப்திய வீரர்கள் இஸ்ரேல் ஜனத்துக்கு கொடுமைப்படுத்தாத படிக்கு அன்றோடு அவர்களை அழித்து விட்டார். ඔබ දෙවියන් වහන්සේ කෙරේ විශ්වාස කරන්න. நீங்கள் தேவனின் விசுவாசி. දෙවියන් වහන්සේ කරන්ට යන දේ ඔබටත් මටත් හිතන්නවත් බෑ. தேவன் செய்ய போற நீங்களும் நானும் நினைக்க முடியாத காரியங்கள். උන් වහන්සේට පුළුවන් මේ ලෝකේ මිනිසාව මැව්වා නම් මිනිසාව පාලනය කරන්න. மனிதனை தேவன் சிருஷித்தால் அவனை நடத்தும் தேவன் அறிந்திருக்கின்றார். දේව සභාව කියන්නේ යන්නේ ඒකයි. தேவனுடைய சபை என்பது அதுதான். ඒ නිසා යාඥාවද අපේ කෝ? ஆகவே நாங்கள் ஜெபத்திலே உறுதியாய் இருப்போம். අපි යාඥාව වැඩි කරගත යුතුයි. நாங்கள் ஜெபத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். අපේ කන්නලව් අවදි කරගත යුතුයි. ஏனால் எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் மீண்டுமாக உயிர்ப்பிக்க வேண்டும். අපි අධික දේව අභිමුඛයක් දකින කූඩාරම් මංගල්‍යයකට එන්න යන්නේ. அதிகமான தேவ சுமத்தை காணத்தக்கதான ஒரு கூடார பண்டிகைக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். අපි නැගිටිමු දේව පාමුල. தேவ சுமத்திலே நாங்கள் அவன் මම எழுந்திருப்போம். කැමති ඔබ හැමෝටම ඉදිරියට ආරාධනා කරන්න ඔබ උදෙසා විශේෂ යාඥාවක් කරන්න. உங்கள் யாவரையும் முன்னே அழைக்கின்றேன். உங்களுக்காக நான் விசேஷ ஒரு ஜெபம் ஜெபிக்க போகின்றேன். ඔබගේ ජීවිතයේ දුක වේදනාව ලතැවුල සියල්ල ඔබගේ ජීවිතයේ තිබෙන ඔබ පැමිණෙන්න ඉස්සරහට යේසුස්. உங்களுடைய வாழ்க்கையில் துக்கங்கள் கவலை வேதனை இருந்தால் நீங்க முன்னே வாருங்கள். දෙවියන් වහන්සේ දැන් කරන්ට යන දේ බලාපොරොත්තු වෙන්න. இப்பொழுது கர்த்தர் செய்ய போகின்ற காரியங்களை நீங்கள் காண போகிறீர்கள். දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාස කරන්න. கர்த்தரை நம்புங்கள். ප්‍රේමවන්තයනි ඔබ මා ඉන්නේ මිනිස්සෙක් ඉදිරිපිට නෙමෙයි. நாங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் வருவது மனிதனுக்கு முன்பதாக அல்ல. කතා කළ මා කිසිත් නෑ දෙවියන් වහන්සේ ඔබට ආත්මයෙන් එළිදරව් නොවුනා නම්. பேசினது நான் ஒன்றுமில்லை, உங்களுடைய பேசின ஆண்டவராகவே இருக்கின்றார். ඔබගේ සිත දෙවියන් වහන්සේට විවෘත කරන්න. உங்களுடைய உள்ளத்தை கர்த்தர் நோக்கி திறவுங்கள். ඔබගේ නේත්‍රා දෙක වහන්න. உங்களுடைய கண்களை மூடுங்கள். හිස නමන්න. சிரம் தாழ்த்துங்கள். ඔබ අද ඇසුව වචනය වැරදීමකින් නෙවෙයි. நீங்கள் தவறுதலாக இந்த வார்த்தை என்று මේ நீங்கள் තුල கேட்கவில்லை. බලාපොරොත්තුව තියෙනවා. அதற்குள்ளே ஒரு நம்பிக்கை මේ உண்டு. තුල ඇදහිල්ල තියෙනවා. இதுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டு. මේ තුල ජීවනය තියෙනවා. இதுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டு. මේ ඔබට ජය පමුණුවන්ට යන්නා වූ බල සම්පන්න දෙවියන් වහන්සේගේ වචනය. உங்களுக்கு வல்லமை உருவாக்க போன்றால் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாக இருக்கின்றது. දැන් ඔබගේ බලා ඔබ යේසුස් වහන්සේව ඇදහිම නවත්තන්න එපා කිසි කෙනෙක්. ஏனால் ஒருவரும் உங்களுடைய விசுவாசத்தை தேவன் நோக்கி வைப்பதை நிறுத்த வேண்டாம். උන් වහන්සේව අතාරින්න එපා. அவரை கைவிட வேண்டாம். පිය වූ දෙවියන් වහන්සේට කතා කරන්න තිබෙන එකම ක්‍රමය යේසුස් වහන්සේ. பிதாவிய தேவனுக்கு பேச வேண்டிய ஒரே நேரம் இதுவாக இருக்கின்றது. ස්වාමිනී ஆண்டவரே, ශුද්ධ දෙවියන් වහන්සේ. பரிசுத்தமான ஆண்டவரே, ඔබ එකම දෙවියන් වහන්සේ. நீர் ஒரே தேவனாக මේ இருக்கிறீர். සහෝදරයින්ට இந்த சகோதரர்களுக்கு, මේ සහෝදරියන්ට இந்த சகோதரிகளுக்கு ඔබ මේ වචනය ගෙනාවේ. இந்த வார்த்தையை நீர் கொண்டு வந்து ඔබට සැලස්මක් ඇතිව. உமக்கு ஒரு திட்டம் இருக்கின்றபடியால் ස්වාමිනී ஆண்டவரே, මේ වචනෙන් இந்த வார்த்தை கூடாக පෑරුණු உறுதியான තැලුණු ஆண்டவரே, நொறுங்குண்ட நறுங்குண்ட වේදනා සහිත வேதனை உள்ள බලාපොරොත්තු නැති වෙච්ච நம்பிக்கை அற்றதான මේ හෘදය තුල இந்த இருதயத்துக்குள்ளே දැන් ඔබ වහන්සේ හාස්කමක් කරන්න. நீர் இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்வீராக. දැන් පුදුමයක් එවන්ට. இது புதினமான காரியத்தை செய்வீராக. ජයගෙන දෙන්න. ஜெயத்தை கொண்டு வாரும். දැන් මොවුන්ගේ බාධා විවත් කරන්න. அவளுக்கு தடையில நீக்குவீராக. යක්ෂයින්ටත්
பிசாசுகளுக்கும் උන්ගේ දූතයින්ටත් அவருடைய தூதர்களுக்கும் මාංශයටත් பான்சத்துக்கும் මාංශයේ බලවලටත් மாம்சம் வல்லமைக்கும் මාන කරනවා පාවෙන පිණිස அது நீங்கும்படியாக கட்டளையிடுகிறேன். ඔබ දැන් இப்பொழுது நீ අවදි වූ මැනව ස්වාමිනී ஆண்டவரே நீர் ஒளிப்பாயிரும், යාපත කළ මැනව நன்மையை செய்யும், පුදුමයක් කළ මැනව அற்புதத்தை செய்யும், ආස්කමක් වේවා அற்புதம் செய்வீராக. ඊශ්‍රායල්ට இஸ்ரவேலருக்கு ජයදුන් ஜெயத்தை கொடுத்ததான දෙවියන් වහන්සේ தேவனாகிய අද நீர் ඔබගේ දාසයින්ට இன்று உம்முடைய අද ஊழியக்காரருக்கு, ඔබගේ දාසයන්ට உம்முடைய ஊழியக்காரருக்கு, අද ඔබගේ තෝරාගත්තවුන්ට இன்று நீ தெரிந்து கொண்டவர்களுக்கு අද ආශිර්වාද කළ මැනව இன்று මේක ஆசீர்வதிப்பீராக. මනුෂ්‍යර දැන් දැනෙන්න සැලැස්සුව මැනව இந்த ஜனங்கள் யாவரும் විශේෂ දේව ස්පර්ශයක් එව්ව මැනව ஆண்டவரை விசேஷமா විශේෂ தொடுவீராக. දේව බලයක් එව්ව මැනව வல்லமை විශේෂ தருவீராக. අනුග්‍රහයක් එව්ව මැනව ஆண்டவரை கிருபையை අපි கொடுப்பீராக. කතා කරන්නේ ගොළු දේවතා රූපයකට නොවේයි ජීවමාන දෙවියන් වහන්සේටයි பூமியான சிலைகளுக்கல்ல ஜீவன தேவனை நோக்கி பேசுகிறோம். ඥානනි இப்படியான දැන් වැඩම කළ මැනව இப்பொழுது எங்கள் மத்தியில் வருவீராக. සුදාත්මයනි பரிசுத்தாவியானவரே දැන් ස්පර්ශ කළ මැනව இப்பொழுது தொடுவீராக. දැන් මොවුන්ට කතා කළ මැනව இப்பொழுது நீர் பேசுவீராக. රබෂත්තර බලරියන්තෙක් සේරියා සුරිබි කමමව තිපිකලරියන්තලරිදි කලරෙවේ ශල්ලර බදාරා තිබී සම්බෝක තිරී අන්තෝරම සන්දරදලරිකතල තිබී රමලරියන් දෝරබක තිලිබි ශල්ලරදලරියන් දලරිකතල ස්වාමිනී දැන් එලිදරව්ව මැනව ස්වාමිනී දැන් කතා කළ මැනව ස්වාමිනී දැන් ඵලයව්ව මැනව ස්වාමිනී මනුෂ්‍යව වෙනස් කළ මැනව ස්වාමිනී හාස්කම් කළ මැනව දැන් පුදුමයද 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 අතිශයින්ම කළ මැනව දෝෂ පහ කළ මැනව ඡයදුන මැනව හාස්කමක් සිද්ධ වේවා යේසුස් වහන්සේගේම ශුද්ධ ජයග්‍රාහික නාමය නිසාය ஆமென். ආමේන් එවනිසා දැන් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේවල බලයත් ஆகவே இயேசுவின் இரத்தத்துள்ள வல்லமை, දේව වචනය තුල තිබෙනා වූ සවිවත්භාවය හා මඟ පෙන්වීමත් இந்த தேவ வார்த்தைக்குள்ளான வல்லமை வழிநடத்திப்பும், සුදාත්මයන් වහන්සේගේ අනුග්‍රහයත් பரிசுத்தாவினுடைய கிருபையும் පාවිච්චි කරමින් සභාව යක්ෂයාට විරුද්ධව සටන් කිරීමට සවිමත් වෙන්න ඕන.